ராஜ்யம் இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு உங்க ஒத்துரையும் ஆண்டு நம்புறாரு. சொல்லுங்க, என்ன நம்புறாரு, நம்புறாரு. சொல்லுங்க, என்ன நம்புறாரு. தேவனுடைய ராஜ்யத்தை இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண நம்புறாரு. சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ண நான் இருக்கேன் அவர் நம்புறாரு. என்ன அதுக்குதான் இவ்வளவு டீச்சிங் நடக்குது. கொஞ்சமா மாறணும், நம்ம கொஞ்சமா மாறணும். ஓவர் நைட்ல வராது, நம்ம கொஞ்சமா மாறணும். சரியா? கேட்டு அப்படியே போயிடக்கூடாது, மாறணும். என்ன மாறணும்? ராஜா இருக்கிறாரு, ராஜாவுடைய டொமினியன் எனக்குள்ள இருக்கு அப்படிங்கறது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கான்ஸ்டன்டா. அது உடனே வரலனாலும் அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம சிலதெல்லாம் செய்யறதுல முக்கியத்துவம் கொடுக்குறோம் பாத்தீங்களா. அதனால இந்த மெசேஜ் பேர் என்ன தெரியுமா? போன வாரம் சொன்னேன், நோ டு நோ நோ இட். இது எஸ் எஸ் பிராக்டிஸ் இட். அந்த வேர்ட் அவங்க சொல்றாங்க, பிராக்டிஸ் பண்ணணும். நான் இதை செய்யுங்க அப்படின்னு ஒண்ணு சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு காரியத்தை கத்து கொடுக்குறாங்கன்னா வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க என்ன செஞ்சாகணும், பிராக்டிஸ் பண்றதுக்கு இன்வால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை அந்த கேஸ் இப்படி பண்ணேன்னு வச்சுக்கேன், அப்படி நான் பண்ணிக்கிறேன் என்ன பண்ணி காட்டுன்னு சொல்லணும். அதை எப்படி திருப்பணும், என்ன அப்படி, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது, கத்தே தீரணும் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த உலகம் பொல்லாத ஆபத்தானது. சிலதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டே ஆகணும், பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். பிராக்டிஸ் பண்ணலன்னா என்னமா, பிராக்டிஸ் விக்டரி கிடையாது, ஃபெயிலியர். தட்ஸ் ஆல். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். ஃபெயிலியர் முடிஞ்சு போச்சு, விக்டரி இல்ல. ஹalleluya. ஒரு குடும்பத்துல ஒண்ணுமே இல்லாம அதுல இருந்து இப்படி தூக்கி மேல நிறுத்துறாரு பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். அவன் ஒண்ணுமே இல்லாம இல்லையே, எனக்கு எல்லாம் இருக்கேன்னா அதை தாண்டி அடுத்த லெவல்ல நீங்க போகணுங்கிறனா. ஆமென். இல்ல எங்களுக்கு அது மாதிரி ஒண்ணும் இல்லாம இல்ல, கர்த்தர் கிருபை இருக்குன்னா நல்லது. அதுல இருந்து இன்னும் அடுத்த லெவல் ஆஃப் பிளெஸிங்ஸ்க்கு நம்ம போகணும். ஆமென். அதான் விக்டோரியஸ் லைஃப். ஓகே, இப்போ we are all in the kingdomல, we are all the kingdom, we are all not in the kingdom. நம்மளே கிங்டம்னு சொல்றேன் நான். சரியா? அந்த தேவனுடைய ராஜ்யமாவே நம்ம இருக்கிறோம் இங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கட்டாயமா என்னதான் இருந்தாகணும், விக்டரி இருந்தே ஆகணும். இப்போ இந்த ஓமையில சொல்றாரு மேத்யூ 13ல பிரதானமா அந்த ஒரு ஓமையை தான் அவர் விளக்கமா பேசுறாரு. விதைக்கிறவனுடைய விதைக்கிறவன் ஹார்வெஸ்ட் இதை தான் பேசுறாரு. இப்போ நான் சொன்னேன் 3 நிலம் வந்து நல்ல நிலம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு நிலத்தை 3ஆ மாற்றி சொல்றாரு, அது நல்ல நிலம்னு சொல்றாரு. இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆனா நான் சொன்னதை போன வாரம் சொன்னதை கொஞ்சம் போன வாரம் மெசேஜ் ஏதாவது புரியாம இருந்ததா? உங்களுக்கு புரியணும் கட்டாயமா. நான் என்ன சொன்னேன், நான் பரலோக ராஜ்யம் என்ன பண்ணப்படுதுன்னு சொன்னேன். மேத்யூ 11ல 12 இதுக்கு ஃபுட் நோட்டா இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்தேன் நான். அதாவது விதை ஒன்று தான், சேம் சீடு தான், ஆனா கிரவுண்ட் மட்டும் ஹார்வெஸ்ட்ல டிஃபர் ஆகுது. அது ஏன் அப்படின்றதுக்கு ஒரு கீ வேர்டு கொடுத்தேன். பரலோக ராஜ்யம் என்ன செய்யப்படுது சொல்லுங்க எல்லாரும். பலவந்தம் பண்றது யாருன்னு கேட்டா என்ன சொல்லணும் நீங்க? பலவந்தம். தேவனுடைய ராஜ்யத்தை போய் யார் பலவந்தம் பண்ண முடியும்? அதாவது ஒரு ரெஃபரன்ஸ்ல இருக்கு, கிங்டம் ஆஃப் ஹெவன், பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுதுங்கிற இடத்துல சஃபர்ஸ்னு இருக்கு. அப்படின்னா சஃபரிங்னா என்னது? கஷ்டப்படுறதுன்னா அதுக்கு அந்த தேவனுடைய ராஜ்யத்துல கஷ்டம் இல்லை. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு கஷ்டம். அதான் நான் சொன்னேன், the brightness more the bugs. எவ்வளவுக்கு எவ்வளவு வெளிச்சம் அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த வெளிச்சம் தேவனுடைய ராஜ்யம். அந்த வெளிச்சங்கிறது கிங்டம் ஆஃப் லைட் அப்படிங்கிறது எதை குறிக்குது? அதுல எதை குறிக்குது? தேவனை குறிக்குது, தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்குது, அதுல இருக்கிற விக்டரியை குறிக்குது. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரைட்னஸ்னா வெறும் பிரைட்னஸ் மட்டும் நினைக்க. பிரைட்னஸோட எக்ஸாம்பிள் சொல்லுங்க. பிரைட்னஸோட எக்ஸாம்பிள் வந்து சோர்ஸ் நீங்க சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, பிரைட்னஸ்க்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்கன்றேன். லைட் தான்டா பிரைட்னஸ். இத பாருங்க, இதான் எக்ஸாம்பிள்ஸ். நல்ல ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப், ப்ரொவிஷன்ஸ், நோ லேக்,
ஹல்லேலூயா. நோ டிசீஸ், நோ சிக்னஸ், நோ ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ். போயிட்டு 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 பணத்தை பார்த்து 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 செலவு பண்றது. சரிங்களா? அப்புறம் என்னது, நான் நல்லா தான் இருக்கேன் ஆனா அவங்க என்னோட நல்லா இல்லை. இதெல்லாம் என்னதுங்க? சஃபர் ஆகுது. என்ன சஃபர்? இந்த பிரைட்னஸ் என்ன ஆகுது? சஃபர் ஆகுது. சஃபர் பண்ண வைக்கிறது யாரு? God கிடையாது. The spirit of darkness, the kingdom of darkness. அதான் பரலோக ராஜ்யம் யாரால? சேட்டனால, இல்லைன்னா the kingdom of darkness ஆல. ஹல்லேலூயா. இது வரைக்கும் நான் சொல்றது புரியுதா? பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். அப்படின்னா இந்த ராஜ்யம் எனக்குள்ள சஃபர் ஆகாம இருக்க நான் தான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? பலவந்தம் பண்ணணும். எப்படி பலவந்தம் பண்றது? சேட்டன் உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அவன் உன்னை சொன்னானா நோ டு நோ அப்படின்னு நான் சொன்னேன். அவன் என்ன சொல்றான்? ஓ இந்த ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டாங்களா அவ்வளவுதான் அப்படின்னு போது நான் என்ன சொன்னேன்னு போன வாரம் நோ அப்படின்னு. ஹல்லேலூயா. நோ அப்படின்னு அந்த நோன்னு அவனுக்கு சொன்னதுனால, நான் பலவந்தம் பண்ணதுனால ரிசல்ட் என்ன? நாங்க கார்ல எப்படி வந்தோம் அன்னைக்கு ராத்திரியே? ஹாப்பியா வந்தோம். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம் சொல்றேன். என்ன, இந்த பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது அப்படின்னா சாத்தான் தான் பலவந்தம் பண்றான். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் யாரு? நீங்களும் நானும் தான். யார பலவந்தம் பண்றோம் நம்ம? காட் அந்த வசனத்தை படிச்சவங்க என்ன நினைப்பாங்க? காட பலவந்தம் பண்ணி தான் எடுத்துக்கணும். He is not a sadist person. God வந்து ஒரு சாடிஸ்ட் கிடையாது. அவரு உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்களை சஃபர் பண்ண வச்சுட்டு வேடிக்கை பார்க்கறது கிடையாது. அதனால அவரை நீங்க பலவந்தம் பண்ணி எடுக்கணும் கிடையாது. ஆனா நம்ம பலவந்தம் பண்ண வேண்டியவன் யாரு? சேட்டனை தான். நீ என்ன சொல்றது? அதுதான் நான் ஒரு வேர்டு சொன்னேன், எக்ஸோசியா அப்படின்னு சொன்னேன். அந்த அத்தாரிட்டிக்கு மிஞ்சின அத்தாரிட்டி சேட்டன்ட்ட இல்லவே இல்லைன்னு நான் சொன்னேன். ஆமென். அந்த அதிகாரம் ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படும் பொழுது இருக்கிற வல்லமைக்கு மிஞ்சின வல்லமை கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதாவது இந்த கோவிட் டைம்ல இன்னும் கிளியரா சொல்றேன் பாருங்க. கோவிட் டைம்ல காருண்யா ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வருது. என்னன்னு, நீங்க வந்து ஒரு வேர்டு நம்ம சொல்லிட்டே இருப்போம்ல அந்த டைம்ல, குவாரண்டைன்ற வேர்டு சொல்லுவோம்ல. அவளுக்கு ஃபோன் வருது, நீங்க பார்த்த பேஷண்ட் வந்து கோவிட் பாசிட்டிவ், ஸோ நீங்க வராதீங்க, குவாரண்டைன், நீங்க வீட்டிலேயே 7 நாள் தனியா இருங்கன்னா எப்படி இருக்கும் எனக்கு? அந்த பேஷண்ட்டுக்கு பாசிட்டிவ், கோவிட் பாசிட்டிவ். மனசு ஏங்க இப்பெல்லாம் கோவிட்ன்றோம் நம்ம. அப்பெல்லாம் அது எவ்வளோ இம்பாக்ட் பண்ணிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ பயந்தோம், எவ்வளோ இது பண்ணோம். அவள் வந்து ரூமில் இருக்கா, வராதிங்கங்கிறா. என்ன அது என்ன விஷயம் இன்னும் நான் கேட்குறேன். இந்த மாதிரி அந்த நர்ஸு அந்த பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணவங்க. நான் சொன்னேன் 100% உனக்கு கொரோனா கிடையாது. நீ அவளை பார்த்ததுனால அவளும் பழச்சுக்குவா அந்த பேஷண்ட்டை. அந்த பேஷண்ட் ஒரு வில்லேஜில் இருக்கிறா. அந்த வில்லேஜ் நர்ஸ்ன்னு ஒருத்தவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க தெரியுமாம்மா? VHN, வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ். இது அந்த அம்மா வில்லேஜில் ஒண்டி தான் இருப்பா. இந்த பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு அவள் போயிருக்கிறா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை குவாரண்டைன் பண்ணிட்டாங்க. இவங்க இந்த காருண்யாவும் இன்னொரு பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, நர்ஸும் எக்ஸாமின் பண்ணியிருக்கா. இவளுக்கு சொல்லிட்டாங்க நீங்க அங்கே இருங்க, உண்மை உறுதியா என்னது இருக்கும், அவளுக்கு பாசிட்டிவ், இவங்க தான் மூச்சை இழுத்து விடுங்கன்னது, வச்சது போனது, அவள் நர்ஸ் இவளும் தான் பார்த்துருக்கா. என்ன அப்படி இருக்கும்போது உறுதியா இருக்குன்றாங்க. நான் ஒரே நோன்னு சொன்ன பாருங்க. சேட்டன் உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது என் பொண்ணை தொடர்றதுக்கு. என் பொண்ணு மட்டும் சுயநலமா இல்ல, அந்த நர்ஸையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணேன். எனக்கு இந்த VHN பத்தி எனக்கு தெரியலங்க. இந்த VHN வந்து கவனிங்க, இந்த VHNங்கிறவங்க வந்து இந்த பொண்ணு வீட்டுக்கு போனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா 4th 5th டேல VHN இறந்துட்டா. VHN ஏமா இவங்களை சொல்லவே இல்லைன்றேன். இந்த காருண்யாவும் அந்த பொண்ணையும் பிளட் டெஸ்ட் பண்ணாங்க. அந்த நோக்கு நோ டு நோ 100% விக்டரியா இருந்தது. அந்த நர்ஸுக்கும் இல்ல, காருண்யாவுக்கும் இல்ல, அந்த பேஷண்ட் பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவான பேஷண்ட் இருக்கிற வீட்டுக்கு போற VHN வந்து இறந்தே போயிட்டா. ஆனா காருண்யாவுக்கோ என்னங்க, அந்த நர்ஸுக்கோ என்ன இல்லை. நான் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றேன். இவங்க ரெண்டு என் பொண்ணை மட்டும் நினைக்கல. நான்
ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் கூட ஐசியூவில் இருக்கிற எல்லாரையும் நான் ப்ளஸ் பண்ணிட்டு வருவேன். அதே மாதிரி அந்த நர்ஸுக்கும் வரக்கூடாது, இருக்கக்கூடாது, இவளுக்கு இருக்கக்கூடாது. இப்போ நான் சொன்னது என்னென்னா, பரலோக ராஜ்யத்தில் சுகம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, வெற்றி இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது, ஃபண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது, உண்மை ஜாய் இருக்குது, பீஸ் இருக்குது, குட் பெட்டர் ரிலேஷன்ஷிப் இருக்குது, எவ்ரி பாசிட்டிவ் திங்ஸ் இருக்குது. அதை பலவந்தம் பண்ணுறது எது? இந்த பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணும்போது அவங்களுக்கு பாசிட்டிவ் வந்து அவங்களுக்கு வரும்ன்றதெல்லாம் என்னதுங்க? அதெல்லாம் பலவந்தம் பண்ணுது. ஆனால் பலவந்தம் பண்ணது நம்ம என்ன பண்ணுறோம்? நோ அப்படின்றது. அது என்ன ஆச்சுங்க? பண்ணது பிடிச்சுக்கிட்டேன், நான் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆமென். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் உங்களுடைய பிறப்பே ஒரு அக்ரெசிவ் ஓவர் கம்மர் தான். நீங்கள் சும்மா லேசாக நினைக்காங்க. கன்செப்ஷன் டைமில் குழந்தையா நம்ம தரிக்கிறோம்ல அம்மாவுடைய கருவில், அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கே தெரியாது. எந்த பண்ணாது இன்னைக்கு நான் கன்சீவ் ஆயிருக்கேன்னு சொல்லுவாங்க, எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவங்க இத்தனை தேதி இத்தனை மணிக்கு கன்சீவ் ஆனன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இட் இஸ் ஹிடன். மீன்ஸ் அது எந்த கோணமும் உள்ளதான் நடக்குது, தெரியும், வெளியில தெரியாது. ஆனால் அதை நான் இந்த மாதிரி பலவந்தம் பண்ணப்படுதுன்றதுனால காட் எனக்கு ஒன்று சொல்றாரு. ஒரே ஒரு எக்குங்க, ஒரே ஒரு எக்க எத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் வேகமா போகுது தெரியுமா? சும்மா லேசா போய் தொடலாம்லாம் கிடையாது. 500 மில்லியன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் போகுது. அதுல வேகமா ஒண்ணு போன உடனே அது பாரு, ஒண்ணு வேகமா போனது இது என்ன பண்ணிக்குது? அக்ரெசிவா என்ன பண்ணுது பாருங்க. அவ்வளவுதான். என்னமா பண்ணுது? ஃபெர்டிலைசேஷன் பிகம்ஸ் ஆன்டி ஃபெர்டிலைசேஷன். டக்குன்னு என்ன பண்ணிக்குது? இன்னுமே யாரும் வரக்கூடாது. ஹலோ, புரியுதா நான் பேசுறது? ஒரே ஒரு ஸ்பெர்ம் போய் எக் ரீச் பண்ண உடனே எக் பண்ற வேலை என்னமா? உடனே இன்னொரு ஸ்பெர்ம் உள்ள வராதபடி அதை சுத்தி ஒரு அணை கட்டிக்குதுமா. அது எவ்வளவு அக்ரெசிவா இருக்கு பாருங்க. என்ன புரியுதா நான் பேசுறது? அப்ப கன்செப்ஷன்லயே காட் சொல்றாரு, எக் மட்டும் என்ன செய்யுது? உடனே இன்னொரு ஸ்பெர்ம் வந்து என்ன செய்யக்கூடாது? பெனிட்ரேட் பண்ணக்கூடாதுன்ட்டு உடனே என்ன தன்னை பண்ணிக்குது? அது அங்க பலவந்தம் பண்ணுது. அல்லேலூயா. ஒரே நேரத்துல 2 பேர் ஓடி போய் தொட்டுட்டாங்கன்னா 2 பேருக்கு பிரைஸ் கொடுக்குறோமா இல்லையா? ஒரே நேரத்துல. அது மாதிரி ஒரே நேரத்துல போது தான் ட்வின்ஸ் பிறக்கிறது. ஸோ இதெல்லாம் சயின்ஸு. ஆனா நான் என்ன சொல்ல வரேன் ஸ்பிரிச்சுவல்னா, அந்த பிறப்புலயே நம்ம கன்சீவ் ஆன டைம்லயே நமக்கு ஒரு கேரக்டர் காட் வச்சுக்கிறார். என்னது அது? அக்ரெசிவ் ஓவர் கம்மர். ஆங்காரமா போய் இனிமே எதுவும் தொடக்கூடாது அப்படின்னு ப்ரொடெக்ட் பண்ணுது பாத்தீங்களா? மற்றபடி எல்லா ஸ்பெர்ம்ஸ் ஒண்ணு வேகமா ஓடுது பாத்தீங்களா? ஹலோ, இதெல்லாம் என்ன எதுக்கு அடையாளமா இருக்கு? பலவந்தம் பண்றதுக்கு அடையாளமா இருக்கு. அப்போ பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள்னா, இந்த மாதிரி கிங்டம் ஆஃப் ஹெவனை, நீங்க கிங்டம் ஆஃப் காடை உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ண விடாம சேட்டன் நிறைய கொண்டு வருவான். என்ன கொண்டு வருவான்? ஒரு விக்டரி எடுக்க போறீங்க, எடுக்க விடாம தடை பண்ணுவோம். காட் கொடுத்து சொல்லிடுவாரு, எல்லாமே ஐ அம் தி சோர்ஸ்னு சொல்லிடுவாரு. நமக்கும் தெரியும் அதெல்லாம். ஆனா அதுல ஸ்டாண்ட் பண்ண விடாம இந்த உலகத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்து என்ன செய்வோம்? மனசை வீக்காக்கிக்குவோம், கவலைப்பட்டுருவோம். இந்த கண்ணு பார்க்குது ரிப்போர்ட்டை, இந்த கண்ணு பார்க்குது பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸை, இந்த காது கேட்குது இவங்க வந்து முறுமுறுத்து திட்டுனதை. இத மாதிரி சமாதானத்தை கெடுக்கும்படி, சந்தோஷத்தை கெடுக்கும்படி, அமைதியை கெடுக்கும்படி, வெற்றியா வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை கெடுக்கும்படி, உயர்ந்த ஸ்தானத்துக்கு போறதுக்கான எல்லாம் இருக்கும் பொழுது சிலதெல்லாம் நம்மளை அட்டாக் பண்ணி அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதுதான் நோ டு நோன்னு நான் சொன்னேன். ஆமென். அதை நீங்க என்னது, நீங்க சும்மாவே இருந்தீங்கன்னா, நோ சொல்லலைன்னா நீங்க சேட்டன் தான் ஜெயிப்பான். பக்கத்துல அடிச்சு சொல்லுங்க, நீங்க எழுத்து நிக்கலன்னா யார் ஜெயிப்பா? அதனாலதான் பைபிள் என்ன சொல்றது? பிசாசுக்கு எழுத்து நில்லுங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு குஸ்தி போடுறதா? ஏங்க, பிசாசுக்கு எழுத்து நிக்கிறதுனா ரொம்ப சிம்பிள். நோ, உனக்கு வேலை இல்லடா. நிறைய பேர் எழுத்து நில்லுங்கன்னா, ஐயோ நான் எழுத்துனதுலேருந்து எனக்கு நெஞ்சு வலிக்குது, என் காலை வலிக்குது, என் கையை வலி, அந்த இடத்துக்கு நான் போனதுலேருந்து எனக்கு இப்படி பண்ணுது. நோ, நத்திங் வில் ஹார்ம் யூன்னு இருக்கு. ஒன்று உன்னை சேதப்படுத்தாதுன்னு இருக்கு.
அவன்கிட்ட நீ பண்றது, அவன்கிட்ட ஒண்ணு பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நீ அவன் சொல்றதுக்கு நோ சொல்றது எவ்வளவு ஈஸி. காட் சிம்பிளா ஆக்கிட்டார் பைபிள. ஆனா நம்ம ஹைலி காம்ப்ளிகேட்டட் ஆக்கிட்டோம். பிசாசுக்கு எதிர்த்து நீ நில்லுன்றாரு. எதிர்த்து நிக்கிறதுனா என்ன? வா, ஒண்ணு இல்ல ரெண்டு நோ, நோ டு நோ, தட்ஸ் ஆல். கர்த்தருக்கு சித்தம் இருக்கு இந்த வியாதி அனுமதிச்சுக்கிறாரு. நோ, அவருக்கு சித்தமே கிடையாது ஒருத்தவங்க பெட்ரிடனா இருக்கிறது, வியாதியில இருக்கிறது, டாக்டர்கிட்ட போயிட்டு 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 வந்து லட்சங்களை செலவு பண்றது. சாதாரணமா போறீங்க வரீங்க, நல்லதுன்னு உடம்ப பாத்துக்கிறீங்க, என்னங்க இருக்கிறீங்க. உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, உள்ள ஒருத்தர் ராஜாவா இருக்கிறாரு. நீ விக்டோரியஸா வாழ்வதற்கான சகல சௌகரியத்தையும் சோர்ஸையும் அவர் கொடுத்துட்டாரு. நீ யாரையும் சோப் போட்டுதான் ஒருத்தவங்க உனக்கு செய்யணும்னு நீ நினைச்சன்னா, நீ நீ ஹிடன்னா நீ சேட்டனுக்கு ஹைஃபை பண்ணிட்டு இருக்க. அல்லேலூயா. அதாவது வானங்களை சிருஷ்டித்து அவைகளை தம்முடைய வலதுகரத்தினால் விரித்து பூமியில் நடமாடுகிறவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் சுவாசத்தையும் உண்டாக்கி அவர்களுடைய வலதுகரத்தை பிடித்து கர்த்தர் சொல்லுகிறதாவது, நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் புன்னை மரங்களையும் ஒலிவ மரங்களையும் மிருது செடிகளையும் உண்டாக்குவேன். வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாய் மாற்றுவேன், அவாந்திர வெளியே நீர்க்கேணி ஆக்குவேன்றார் நம்ம ஆண்டவர். என்ன சொல்ல வரேன் இருக்கலாம்? இதெல்லாம் என்ன சொல்றேன் நானு? என்ன நான் பாயிண்ட் பண்றேன்? எங்க உங்க ஜீவனும் சுவாசம் அவர் கையில இருக்கு. அவர் உங்களை வாழ வைக்க விரும்புறாரு. சுகம் கொடுத்துட்டாரு, ஆரோக்கியம் கொடுத்துட்டாரு, செல்வாக்கு கொடுத்துட்டாரு. அதெல்லாம் எப்படி இருக்குது? இந்த பைபிள் வடிவத்துல வார்த்தைகளாய் வந்திருக்குது உங்களுக்கு. அந்த வாக்குத்தத்தங்களா வந்திருக்கு. ஆமென். நீங்க டெஸ்ட் பண்றீங்களோ உங்களுக்கு டெஸ்ட் பண்ணலையோ, நீங்க அவர் சொல்ற வார்த்தைக்கு எஸ் டு எஸ். அவருடைய வலது கரத்தின் தீர்காயுசு எனக்கு இருக்கு, செல்வமும் கனமும் எனக்கு இருக்குன்னு வசனம் சொல்றதுக்கு நான் எஸ் சொன்னேன்னா அந்த எஸ் எஸ் தான். அதை நான் பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். 2 கொரிந்தியர்ல 1:20 எடுத்து வாசிக்கிறீங்களா? எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. எல்லாரும் சொல்லுங்க எஸ் அண்ட் ஆமென். இங்கிலீஷ்ல எஸ் அண்ட் ஆமென் அப்படின்னு இருக்கு. அப்பனா கர்த்தர் கொடுக்க tons of blessings in the promises. அதை நான் எப்படி எடுக்கணும்னா அதெல்லாம் என்ன வடிவத்துல இருக்குது? வாக்குத்தத்தம் ப்ராமிசஸா இருக்கு. அதுக்கு நான் என்ன சொல்றேன்? எஸ்ன்னு சொல்லணும். அதுக்கு நான் ஒரு புள்ள அடங்கல, செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து நிற்கிறது இல்ல. அல்லேலூயா. பிள்ளையே இல்ல அப்படின்னா பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். வாக்குத்தத்தத்தை நீங்க எஸ் சொல்லி என்ன பண்ணிக்கணும்? சுதந்திரிக்கணும். அதை சொல்றீங்கல்ல, நீங்க தான் என்ன பண்றீங்க? பலவந்தம் பண்றீங்க. எத்தனை பேர் புரியுது? சொல்றதுக்கு பிரயாசப்படுறீங்கல்ல, அதுதான் என்னங்க? சோ பரலோக ராஜ்யத்தை நீங்க பலவந்தம் பண்றதுக்கு எடுக்கிற எஃபர்ட் என்னன்னா, அங்க நோ சொல்றது மட்டும் இல்ல, எஸ் சொல்ல கத்துக்கணும். ஆமென். ஏன்னா நான் சொல்லல, இந்த பைபிள்ல ரொம்ப அருமையா இருக்கு. அவருடைய வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துக்குள்ள தானே நீங்க இருக்கீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே நீங்க என்னவாயிட்டீங்க? In Christ you are born again. ஆமென். நீங்க எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறந்து புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப புது சிருஷ்டியா இருந்தீங்கன்னா இந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால இது ஆம் தான், ஆமென் தான். காசு இல்ல, ஆமென். காசு வரும், எனக்கு கிடைக்கும். எவ்வளவு பாடுகள் எல்லாம் நான் ரொம்ப ஈஸியா தள்ளிட்டு போயிருக்கேன் தெரியுங்களா உங்களுக்கு? ஹல்லேலூயா. எத்தனை பிரச்சனைகளை நான் பிரச்சனையாவே நினைக்க மாட்டேங்க. ஏன் தெரியுமா? அது மாதிரி என் இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். சிலருக்கெல்லாம் க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு தெரியும். சில காரியங்கள்லாம் அதை நம்ம அதையே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயம் வரும். முதல்ல என்ன வரும்? நெஞ்ச வலிக்குது, நல்ல பயம் வருது. உடனே நான் என்ன சொல்றேன்? நான் தீர்காயுசா இருப்பேன். நான் மெசேஜ் கொடுக்கறத என்னோட இமேஜினேஷனுக்கு கொண்டு வரேன். என் கிஷோர் காருண்ய குழந்தைகளை நான் தூக்குறது என்னோட இமேஜினேஷனுக்கு நான் கொண்டு வரேன். நான் நல்லா இருப்பேன்னு என்னுடைய மைண்ட்ல ஒரு ஃபியூச்சரை நான் பார்க்கிறேன். ஹலோ, எத்தனை ஒரு புரியுது நான் பேசுறது? என்னுடைய மைண்ட் செட்ல. அதனாலதான் இந்த கிங்டம் மைண்டோட ரிலேட் பண்ணப்பட்டிருக்கு. சேஞ்ச் யுவர் வே ஆஃப் திங்கிங்.
இந்த 2 கொரிந்தியர் 1:20 யாருக்கும் தெரியாதா? தெரியும். தெரியாதா யாருக்கும்? தெரியும். சேம் சீட் தான். சிலர் தான் என்ன பண்றாங்க, 60 தாண்டி போறாங்க. ஹல்லேலூயா. 100%க்கு நம்ம போகணுமா இல்லையா? விக்டோரியஸா இருக்கணுமா இல்லையா? சிலருக்கு விக்டரியே வேணாம். காலையில விடிஞ்சிச்சா, சாப்பிட்டோமா, ஏதோ ஒரு வேலைவா சம்பாதிச்சோமா, ரைட் இன்னைக்கு முடிஞ்சிச்சா, நாளைக்கு விடியட்டும். நோ, அந்த லைஃப் இல்லை. God is a creator. You are also a creator. நீ கிரியேட் பண்ணபடி இருக்கிற இந்த உலகத்துல நீ சிலதை கிரியேட் பண்ணி ஆகணும். விக்டரி கிரியேட் பண்ணணும். ஆமென். உனக்கு எது தேவையோ அதை நீ பேசி கிரியேட் பண்ணணும். எத்தனை இருக்கு நான் பேசுறது புரியுது? அதான் சொல்றது ஆம் என்றும். இப்ப கிறிஸ்தியா எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. கிறிஸ்து எனக்குள்ள வாழுறாரு. அப்பன்னா அவர் எப்படிப்பட்டவரா இருக்காரு? He is a creator. எதுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை எனக்குள்ள வச்சுக்கிறாரு? டு கிரியேட். எதை கிரியேட் பண்றதுக்கு? ஆல் பாசிட்டிவ் திங்ஸ், விக்டரி, கிங்டம். இன்னொரு விஷயம் சொல்றேன், எக்ஸோசியாங்கிறத மறக்காதீங்க. ஒருவரும் ஒரு துரைத்தனங்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் உங்களை மேற்கொள்ற அளவுக்கு அதுக்கு வல்லமை கிடையாது, அதிகாரம் கிடையாது. அதுக்கு பேர் தான் எக்ஸோசியா. அந்த ஒரு அத்தாரிட்டியில தான் நீங்க இருக்கீங்க. ஆமென். அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அந்த அதிகாரம் கொடுத்தாருங்கிற இடத்துல என்ன இருக்குன்னா அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டியை நீங்க மறக்க கூடாது. அந்த அத்தாரிட்டி ஜான் காஸ்பல் 1:12 இருக்கு. அதே அந்த அத்தாரிட்டியை இதுல லெட்டர்ஸ்ல எப்படி வருதுன்னா எஃபிசியன்ஸ் 1:12 என்னன்னு படிக்கிறீங்களா? 1:12 12 சொல்லிட்டு வரேன் பாருங்க. 1:12 என்ன? ஜான் காஸ்பல் 1:12 என்ன? தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். எப்போ? அங்க அந்த வசனத்திலே இருக்கு. தீர்மானத்தின்படி. சொல்லுங்க எல்லாரும். தீர்மானத்தின்படினா என்ன? இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடி அனாதி தீர்மானம். இந்த இப்ப ஜெயஸ்ரீ யாரு, அவங்க அம்மா யாரு, அப்பா யாரு, அக்கா யாரு, தம்பி யாருங்கிறது அந்த தீர்மானம் எதுவுமே இல்லாத நாளிலேயே முன் குறிச்சிட்டாரு. எதுக்காக? சுதந்திரராகும்படி. சுதந்திரராகிறதுன்னா என்ன? அந்த ஜான் காஸ்பல் 1:12 என்னது? நீ அவருடைய பிள்ளையோடதெல்லாம் அப்பாவோடதெல்லாம் பிள்ளைக்கா இல்லையா? பிள்ளையோடதெல்லாம் யாருக்கிட்டேருந்து வந்துச்சு? அப்பாட்டேந்து வந்துச்சு. அத மாதிரி பரமபிதா தன்னுடைய சொந்த குமாரனை ஏற்றுக்கொண்டவங்க அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள்னா, இயேசு கிறிஸ்து போன வாரம் சொன்னாங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படி பாக்குறாரோ அப்படியே உங்களை பாக்குறாரு. அல்லேலூயா. அதே அதிகாரமும் அதே வல்லமையும் அதே கிரியேட்டிவ் பண்ற பவரையும் கொடுத்துக்கிறாரு உங்களுக்கு. தீர்மானத்தின்படி. இது எஃபிஷியன்ஸ்ல 1, ஜான்ல 1:12 சொல்லுங்க எல்லாரும். இதை கெடுக்கிறது எது? இந்த மாரி நான் சுதந்திர வீதம் தான் அப்படின்ற எண்ணத்தை விடாம போராடுறது எது? டார்க்னஸ். தான் இப்போ உலகம்னு சொல்லலாம். அதை உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைகள்ல யூஸ் பண்றவங்க வெறும் டார்க்னஸ் பீப்புள் மட்டும் கிடையாது, கர்த்தருடைய பிள்ளைகளையும் யூஸ் பண்ணுவாங்கன்றனா. என்ன சொல்லுவாங்க? ஐயோ இது ரொம்ப கஷ்டம். அவங்க என்ன சொல்லுவாங்க? ரொம்ப கஷ்டம், கிடைக்காது, இது உங்களுக்கு வராது, எதிர்பார்த்து நீங்க ராங் ஹோப் வச்சுக்காதீங்கன்னு ரொம்ப அன்பா சொல்லுவாங்க. ஹலோ சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்? அதெல்லாம் தான் என்னது? பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம். என்ன வேஷம் அது? பிரபஞ்சம் என்ன? இந்த உலகம் சொல்லுது. ஒத்த வேஷம்னா என்னமா? ஒத்த வேஷம்னா என்ன? be not conformed ன்னு இருக்கல்லம்மா. அப்படின்னா என்னதுமா? வேஷம். உலகம் சொல்றதுக்கு நீ வேஷம் போடாத. உலகம் என்ன சொல்லுது? இப்படிலாம் இருந்தா என்ன கஷ்டம். உடனே ஒரு ஃபியர் வரும், அன்சைட்டி வரும், அப்புறம் என்ன வரும்? ஒரு அப்ரெஷன் வரும், அப்புறம் என்ன வரும்? ஒரு டிப்ரெஷன் வரும். அவங்களுக்கு அர்த்தம் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் என்ன வச்சுக்கிறாரு? அவருடைய தீர்மானத்தின்படி கிறிஸ்துக்குள்ள சுதந்திரம் வச்சுக்கிறாரு. எவ்வளோ நீங்க அடங்கலைன்னா கூட நீங்க சுதந்திரவாளி தான். உங்களை கொஞ்சம் கொஞ்சமா அடக்கி வர்றதுக்கு செய்வாரே தவிர நீ எனக்கு வேணான்னு தூக்கிட மாட்டாரு. அவ்வளவுதான். ஒரு தடவை நீ சன் டாட்டர்னா அதை நீ எடுக்கவே முடியாது. நீ என் மகன் இல்லைன்னு ஒரு அப்பா இந்த உலகத்திலே சொன்னா கூட அந்த மகன் எடுக்கவே முடியாது. அவன் என் புள்ள இல்லை அப்படின்னுவாரு. ஆனா அந்த பிள்ளைக்கு தான் எல்லா சொத்தையும் எழுதி வச்சிருப்பாரு. என்னங்க இதெல்லாம்?
அப்ப என்ன சொல்ல வரேன், இந்த உலகத்துல இருக்கிற காரியெல்லாம் ஒரு வேஷம். காட்ஸ் ப்ராமிசஸ்க்கு அது என்ன பண்ண கான்ட்ரடிக்டரியா இருக்கும். எப்படி இருக்கும்? காட்ஸ் ப்ராமிசஸ்க்கு இந்த உலகத்துல பாக்குறது, கேட்கறது, இந்த செயல்பாடுகள் எல்லாமே எப்படி இருக்கும்னா கான்ட்ரடிக்டரியா இருக்கும், தாறுமாற ஒத்து போகாத மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? முதல்ல உங்க காட் யாரு, நம்ம காட் யாருன்னு தெரியணும். அவர் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறாரு? தீர்மானத்தின்படி இந்த வேஷம் எல்லாம் போடாதங்கிறாரு. உன் மைண்டை மட்டும் சரியா மாத்திக்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அது எத்தனாவது சாப்டர்ல வருது? ரோமன்ஸ்ல 12. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் இப்ப? 12 சொல்றேன் நாம இல்ல, இப்படி பார்த்தேன் நான். ரிசர்ச் பண்ணா 12 ஒரு பெரிய மகிமை இருக்குது. நான் வேலையை விடும்போது இந்த பாயிண்ட் விட்டுறாதீங்க. 11 வருஷம் முடிஞ்சு 12ஆம் வருஷம் காட் எனக்கு பேசுறாரு. எலிசாவை நோக்கி போகும்போது எலிசா 12ஆம் ஏர்மாட்டை பூட்டி கொண்டிருந்தார். காட் அங்க சொல்ற 12ஆம் வருஷம் உனக்கு 12ஆம் ஏர்மாடு. இந்த 12ஆம் ஏர்மாடுன்னு போது இதுதான் நம்மளுடைய உலக வேலை. அதை படிச்சு அதனுடைய முடிவில் என்ன வருது? ஏர்மாட்டை சமைத்தான், ஏர் முட்டுகளை எரித்தான். இந்த 12ஆம் வருஷம் உனக்கு கிடையாதுன்றார். அல்லேலூயா. 12ஆம் வருஷத்துல நீ சர்வீஸ் பண்ண மாட்டேங்கிறத எனக்கு ப்ரொஃபட்டிக்கலா வேர்ட்ல காமிச்சார். இப்ப 12ங்கிறது எதுக்கு சொல்ல வரேன்னா, காட் வந்து இந்த 12ங்கிறத ரொம்ப ஸ்பெஷலா வைக்கிறார். அதனால நான் நியூமராலஜி சொல்லல, நியூமராலஜிக்கெல்லாம் ஏதோ நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. சீசர்களை கூட அவர் என்னமா சொன்ன, பிபிலிக்கலா ஹீப்ரூல சில நம்பர்ஸுக்கு காட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாருன்னு சொல்றேன். சில வசனத்தை நீங்க 12 முறை சொல்லுங்க, இது தெரிஞ்சுக்கிட்டு. புரியுதுங்களா? சில வசனங்களை 12ங்கிறதுக்கு 12ன்னா என்ன? 12ஆம் ஏர்மாடு, பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் போட வேண்டாங்கிறீங்க. 12ல பிள்ளைகள் ஆகிறதுக்கு அதிகாரங்கிற அந்த அதிகாரம் எந்த அதிகாரத்துக்கும் இல்லாத ஒரு அதிகாரம்னு கொடுத்துருக்கீங்க. ஜான் காஸ்பல் 1ல 12ல, அது மாதிரி எஃபிஷியன்ஸ் 1:12 அந்த பிள்ளைங்க தான் என்னுடைய சுதந்திர வீதம்ன்றீங்க. எல்லாமே 12ல கொடுத்துருக்கீங்களே பண்ணும்போது சொல்றாரு, அந்த பெருமாடு உள்ள ஸ்திரீ எத்தனை வருஷம்? அந்த சாப்டர் முடிச்சிட்டு வந்தீங்கன்னா கடைசியில யார போய் சுக பாக்குறாரு? ஃபைன். அந்த யவீரனுடைய டாட்டர், how old was she? 12 years. அப்ப நான் காட் கிட்ட இந்த வாரம்லாம் அப்படியே ரொம்ப தியானிச்சேன். பார்த்தா என்ன தெரியுமா, 12ன்ற ஒரு நம்பருக்கு காட் சொல்றாரு, எனக்கு பர்சனலா சூப்பர் நேச்சுரல் ரெல்ம்ல ரீச் பண்ணணும்ன்றதுக்காக ஒண்டிதான் 12 கொடுக்கப்பட்டிருக்கு. 12ன்றதே அடுத்து சொல்ல வந்த 12 ட்ரைப்ஸ். அந்த யோர்தானை கடக்கும் போது 12 கல்ல வைக்கிறானுங்க. வேற என்ன 12 சொல்லுங்க? 12 கூடை. அது என்னதுங்க? நேச்சுரல். அது 5 அப்பம் 2 மீன். அது ஒரு சூப்பர் நேச்சுரலா இல்லையா? சோ நீங்க எங்க பார்த்தாலும் 12 வர இடத்துல எல்லாம் சூப்பர் நேச்சுரல் தான். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாத, சூப்பர் நேச்சுரலா உன் மைண்ட மாத்துன்றாரு காட். அல்லேலூயா, அல்லேலூயா. 12 வருஷமா பெரும்பாடு உள்ளவங்களுடைய ஹீலிங் எப்படி கிடைச்சிச்சு? 12ங்கிற இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியுது? எப்படி கிடைச்சிச்சு? அதை நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த வீடியோல பார்த்துருக்கீங்களா? படிக்கும்போது அதை ஒரு இமேஜினேஷனுக்கு கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லை ஒரு இதை படிக்கும்போது இமேஜின் பண்ணுங்க. அப்படின்னா என்னது? நான் வந்து சும்மா கற்பனை உலகத்தில் வாழாதன்னு நான் சொல்ல, அந்த மாதிரி நான் சொல்ல வரல. இந்த வேர்ட் ஆஃப் காட் படிக்கும்பொழுது அந்த கற்பனையை மனக்கண் முன்னாடி கொண்டு வாங்க. அவ எப்படி போயிருந்திருப்பான்னு பாருங்க. அல்லேலூயா. அவர் கேட்கிறாரு, இல்லை என்னை தொட்டது யார்? என்னை தொட்டது அது பழைய பார்த்துருக்கீங்களா அந்த வீடியோ? சூப்பர். எல்லாம் சொல்லுங்க. வஸ்திரங்களை தொட்டது யார்? அவ என்ன சொல்றா? அதுக்கு முன்னாடி அவ போய் அவரை தொட போறதுக்கு முன்னாடி அவ என்னமா சொல்றா? நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால். அங்க கவனிங்க, வஸ்திரங்கள்னு சொல்றா. the same இவர் என்ன சொல்றாரு? நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா வஸ்திரங்களையா தொடுறா? அப்படின்னா என்ன? அந்த குஞ்சலம், அந்த ஓரத்தை தான் தொடுறா. ஆனா அவ என்ன சொல்லிக்கிட்டே வர்றா? அவருடைய அங்க ப்ளூரல்ல இருக்கா இல்லையா?
இவரும் என்னை தொட்டது யாருன்னு கேட்கும் போது என்ன சொல்ற, என் வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு கேட்கல. என்னமா அர்த்தம் அது? என்னத்துக்கு அப்படி சொல்றாருமா? இதெல்லாம் நீங்க படிச்சு கற்பனை பண்ணி இங்க எப்படி எழுதிருக்கிறாருன்னு கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமா, ஒரு ரபி, ஒரு ஆசாரியனுக்குரியவங்க பல வஸ்திரங்கள் போடுவாங்க. அது வந்து கணுக்காலே தெரியாது, புரண்டுகிட்டு இருக்கும். அதுக்கு மேல ஒண்ணு இருக்கும், அதுக்கு மேல ஏப்போத்துன்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஷால் இருக்கும், லேயரா இருக்கும். அப்ப அவன் மைண்ட்ல என்ன இருக்கா, இதை தொடலனா அது, அதை தொடலனா இதுன்னு அவன் இமேஜினேஷன்ல என்ன பண்ணிட்டா, வஸ்திரங்கள்ல ஏதோ ஒண்ணு கூட அவன் என்ன செய்யலாம். அப்ப காட் அவன் ஹார்ட்ட பாக்குறாரு. எதை பாக்குறாரு? அவன் ஓரத்தை, என் வஸ்திரத்தைன்னு அவர் கேட்கலாம், ரைட்டா? அவருக்கு எப்ப இருந்தே தெரியுது, அவன் வஸ்திரங்கள்னு பிளான் பண்ணதே அவருக்கு தெரிஞ்சதுனாலதான் இவரு வஸ்திரங்கள்னு சொல்றாரு. அப்போ உன் இருதயம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். உன் இருதயத்துல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அதையே கர்த்தர் பேசுவாரு. உன் இருதயத்தை அவ பாருங்க, அந்த புரியுதா நான் பேசுறது? வஸ்திரங்களைன்னு அவன் சொல்றது எங்க வந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹார்ட்ல வந்துச்சு. எங்க வந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹார்ட்ல வச்சுக்கிட்டா. அப்ப வஸ்திரங்களை எல்லாத்தையுமா தொடுறா? நான் பேச புரியுதா? அப்ப அது ஒண்ணு பிடிக்கிறா. அதெல்லாம் நீங்க போட்டு போட்டு பாருங்க. அது அந்த ஓரத்தை தான் பிடிக்க முடியுது கூட்டத்துல. உடனே வஸ்திரத்தின் உதறல் நின்று போயிட்டு சரீரத்துல அழுவுறா. சொல்றார், கம் ஃபார்வர்ட். யார் என்ன தொட்டது? வாங்க, முன்னாடி வாங்கன்ற. அதெல்லாம் பைபிள்ல கிளியரா இல்லையே தவிர, என் வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு விட்டுட்டு கம்முன்னு இல்ல. அவர் என்ன செய்யறாரு? ரிசல்ட்டை எதிர்பார்க்க. யார் தொட்டதுன்றாரு. ஏன் கேட்கிறாரு அப்படி? யாரோ தொட்டாங்க, யாருக்கும் சுகம் ஆச்சு. நோ, நல்லா கவனிக்கணும். யாரோ அவருக்கு சுகம் கொடுக்கறது தானே ஆசை. அதனால யாரோ சுகம் அடைஞ்சிட்டாங்கன்னு போலாமா இல்லையா? அவரு சொல்லுங்க. சில இடத்துல சொல்றாரு, ரபி இது மாரி உங்க நாமத்தை சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கான். பரவாயில்ல, என் நாமத்தை தானே சொல்லி போறான், விடுங்கன்றார். இல்ல படிச்சிருக்கீங்களாமா? ஆனா ஏன் நம்ம ராஜ்யத்துக்கு விரோதமா அவங்க இருக்க மாட்டாங்கன்றார். ஆனா இங்க வந்து அப்படி உடலையே. ஏமா அப்படி உடல? நான் கேட்கறது புரியுதா? ஃபர்ஸ்ட் சரி, யாரோ தொட்டாங்க போ. நல்லா கவனிக்கணும். இது ஒரு பெரிய, நான்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போனா அந்த பொண்ணை தான் போய் பார்ப்பேன். அவ கேள்விப்பட்டவ தான். என்னங்க, அந்த நான் போன வாரம் சொன்ன அந்த கேள்விப்பட்டதுக்கு மேல அவ கரப்ட் பண்ணிக்கவே இல்லை, எதையும் கேட்டு கேட்டு. அதுதான் நல்ல நிலத்துக்கு ஒரு அடையாளம். 100% நீங்க ஹார்வெஸ்ட் கொடுக்கணும்னா, ஒரு விஷயமா நீங்க முன்ன காலம் வச்சுட்டீங்கன்னா அதுக்கு என்ன செய்யக்கூடாது? அதுக்கு பின்னாடி வைக்க கூடாதுன்னா, பின்னாடி வைக்கிறது என்ன? அந்த நல்ல வார்த்தைக்கு விரோதமா பேசுறதையோ, செயல்கள் வர்றதையோ, சர்க்கம்ஸ்டன்சஸையோ, நபர்கள் வந்து உங்களை பாய்சன் பண்றதுக்கும் நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. கரப்ஷனே விடல மைண்ட்ல. அப்ப மைண்ட்ல என்ன நினைச்சா, வஸ்திரங்களை ஏதாவது ஒரு வஸ்திரமாவது தொட மாட்டோமா? அவன் மைண்ட் செட் எப்படி இருக்கு? அப்ப இவன் எவ்வளவு கேள்விப்பட்டு இருக்கிறா பாருங்க. ஆனா பைபிள்ல யார் இவளுக்கு சொன்னான்னு இல்ல. என்னங்க, ஆனா யாரோ ஒருத்தவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க. அவ எந்த ஊருன்னு நான் போட்டு பார்த்தேன். அவ எந்த ஊரு? இவ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கா? நடந்து வராளே பொறுமையா. அதுல இருக்கு பிலிப்பின்னு ஒரு இடம் இருக்குமா, பிலிப்பி. இது எங்க நடக்குது? இந்த அற்புதம் எங்க நடக்குது? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நீங்க பாட்டு பேசிட்டு போறீங்களேன்றீங்களா? அது கப்பர்நகம்ல இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ கவனிக்கணும். எருசலேம்ல பெதஸ்தாங்கிற ஒரு குளம் இருக்கு. எருசலேம்ல என்னமா இருக்கு? அந்த இதில் பைபிள்ல இல்லாத ஒன்றை நான் சொல்றேன். அது நம்பிக்கைக்குரியதாகவும் இருக்குது. ஏன்னா கேள்விப்பட்டு who told you அப்படின்னு கேட்கிறாரு. அந்த இதுல சோசன்ல யார் சொன்னா? கேள்விப்பட்டன்றிய டாட்டர். நோ, ஐ எம் நாட் யுவர் டாட்டர்ன்றா. அப்படின்னா she is not a Jew. யூதர் கிடையாது இவோ. அப்ப அவளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? யூதர்களுக்கு தான் இவர் ராஜான்னு அவளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறா. அதனால சொல்றா, ஐ எம் நாட் யுவர் டாட்டர்ங்கிறா. நான் அவளை வந்து டாட்டர்ன்றார் பாருங்க. சோ ஸ்வீட். நம்மளும் ஜூஸா? நம்மளாம் யூதர்களா? அப்ப நம்மளும் யாருங்க? daughters and sons. We have the right and royal authority to accomplish, to receive all blessings. Amen. எல்லா வகையானதையும் நீங்க எடுத்துக்கொள்றதுக்கு உங்களுக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்குன்ற. நான் அந்த மைண்ட் செட் தான் உங்களுக்கு வேணும்னு சொல்றேன். அதுக்கு தான் நீங்க எஸ் சொல்ல கத்துக்கணும்னு சொல்றேன். அல்லேலூயா.
அவளுக்கு இந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெதஸ்தா குளத்தண்டையில ஒருத்தன் இருந்தான் பாத்தீங்களா, அவன் தான் சொன்னான்னு அவன் சொல்றான். அந்த வீடியோல இருக்கு. சோ ஸ்வீட். ஆனா இந்த பெதஸ்தாங்கிறாமா அந்த வீடியோல, பெதஸ்தா குளத்தண்டையில இருக்கிறவர் தான் எனக்கு சொன்னாருன்னு சொல்றான். அப்ப நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா யாரோ ஒருத்தன் குளத்தண்டையில சொல்றதை விடமா 38 வருஷமா இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே ஒருத்தங்க இருந்தவன், இவருக்கு அப்போ 33 வயசுக்கிட்ட தான் இருக்குது. இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே அங்கே குழந்தையிலேயே கொண்டு வந்து அவனை விட்டுட்டாங்க. அத்தனை 38 வருஷமா அங்கே இருக்கிறான் அப்படின்னா, அப்படிப்பட்டவங்க தான் போய் சொல்ல முடியும். ஒரு துணியை துவைச்சிட்டு இருக்கும்போது ஏசு ஒருத்தர் இருக்காரு வராருன்னா, அவளை அது இம்பாக்ட் பண்ணியிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு நல்ல ஒரு, ஏன்னா அந்த ஹீலிங்க்கும் எந்த ஹீலிங்க்கும் குளம் கலக்கப்படுறது ஒரு ரிலீஜியஸ் டைப் ஆஃப் ஹீலிங். சரியா? ஒரு தூதன் இறங்குவாரு, குளம் கலக்கிறதுக்கு எல்லாம் பார்ப்பாங்க. அதுல இவன் காலில் பிரச்சனை எப்படிமா ஓட முடியும்? இவனுக்கு ஜென்மத்துக்கு இவனுக்கு வெற்றி கிடைக்கவே முடியாது ஹீலிங். இப்ப நமக்கு அப்படித்தானே இருக்கு சில பிரச்சனை, இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படிலாம் இருக்குதா இல்லையா? அதை தான் பிரேக் பண்ணி இன்னைக்கு சொல்றாரு. அந்த பெதஸ்தா குளத்தண்டையில இருந்தவன் ஜீசஸ் என்ன எதிர்பார்த்தான்? அவன் என்ன எதிர்பார்த்தான்? தூக்கிட்டு போவாருன்னு தான் அவன் எதிர்பார்த்தான் ஒரு உதவி. இன்னைக்கு காட் உங்களுக்கு சொல்றாரு, நீ ஒரு வகையா எதிர்பார்க்கிற, ஆண்டவர் எக்ஸ்ட்ராடினரியா உனக்கு செய்வார். நீ ஒரு நேச்சுரல் ரெல்ம் இருந்து ஒரு கால்குலேட் பண்ணி இந்த ஹெல்ப்பை காட் பண்ணா போதும் நீ நினைக்கிற. ஆனா காட் இன்னைக்கு சொல்றாரு உங்களுக்கு, நீ 100% ஹார்வெஸ்ட்காக நான் உன்னை கிரியேட் பண்ணிருக்கேன். சோ நீ என்ன செய்யணும்? மரித்தவங்களை கூட நீ உயிரோட எழுப்பணும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் உனக்கு தெரியணும். அல்லேலூயா. அந்த குளத்தண்டை கூட்டிட்டு போவாரு அப்படின்னு அவன் எதிர்பார்த்தான். அதனால அவன் தான் சொல்லியிருக்கணும் நான் நினைக்கிறேன். அது ரைட்டா தப்பா எனக்கு தெரியாது. ஆனா அது ஏற்றுக்கொள்ளும்படி இருக்குது. எப்படின்னா இவ அதை ஏன் ஏற்றுக்கிட்டா அப்படின்றதுக்கு ஒரு இது இருக்கு. எத்தனை பேர் சொன்னாலும் நிறைய பேர் ஏத்துக்கிறாங்களாமா? எத்தனை பேருக்கு சத்தியம் சொல்றோம் எல்லாரும் ஏத்துக்கிறாங்களா? சில ஏத்துக்கிறது இல்லை. சிலருக்கு போய் அந்த இருதயத்துக்குள்ள போய் அது ஏதோ ஒண்ணு பண்ண பிறகு அவங்க என்ன செய்யறாங்க? ஏத்துக்கிறாங்க சிலர். ஏன்னா நான் நினைக்கிறேன், இதெல்லாம் நான் எனக்கு கிடைத்த வெளிப்பாடுகள். இந்த குளத்தண்டையில இருந்தவனை தூக்கிட்டு போறதுங்கிறது ஒரு ரிலீஜியஸ் ஆக்ட். இட் இஸ் நாட் ஸ்பிரிச்சுவல் ஆக்ட். ரிலீஜியஸ் ஆக்ட்னா என்னம்மா? நீ 40 நாள் ஃபாஸ்டிங் எடுத்துன்னு வச்சுக்க, உனக்கு சரியாயிடும் அப்படிங்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே அல்சர் எப்படி ஃபாஸ்டிங் எடுக்கிறது? அது மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்றேன். இவரு என்னை தூக்கிட்டு போக ஆள் இல்லைன்னதும் இவர் என்ன பண்ணிட்டாரு, இவனுக்கு ஹீலிங் தேவைன்னு தெரியுது. நான் வந்த பிறகு இவன் என்னத்தை பேசிட்டு இருக்கான்? The way of receiving the miracle பேச, I am the miracleன்றார். I myself is the miracle. நீ ஹெல்ப் கேட்டுட்டு ஒரு மிரக்கல் வேணும்னு கிடையாது. அல்லேலூயா. உடனே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எப்படி நடக்கிறது காலு அப்படின்னு சொல்லல. அந்த வார்த்தையில இருந்த வல்லமை அவனை என்ன பண்ணிடுச்சு? நடக்க பண்ணு. அவன் சும்மா இருந்திருப்பான்றீங்க. நடந்து 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 எல்லா இடத்துக்கும் போய் 38 வருஷமா உட்கார்ந்து இருந்தவனை நடக்க வச்சதும் அவன் கேள்விப்பட்டிருக்கான், இங்க ஒரு பொண்ணு ரொம்ப வருஷமா உட்கார்ந்து இருக்கா. உங்களுக்கு தெரியுமா தீட்டுள்ள பெண்களுக்கு எப்படி நடத்துவாங்க பழைய ஏற்பாட்டுல? அந்த ட்ரெஸ்ஸை தொட்டுட்டா அது தீட்டு, அங்க உட்கார்ந்த இடத்துல போயிட்டா தீட்டு, அதை கழுவி விடணும், இதை பண்ணணும். அத கம்யூனிகபிள் டிசீஸ் மாதிரி அவங்க மற்றவங்க முன்னாடி வர முடியாது. ஒரு கம்யூனிட்டியில இந்த பிள்ளைய வர முடியாது. இவன் சொல்லியிருக்கான், எல்லாத்தையும் உடைச்சு உதவி செய்யறது இவர் ஒருத்தர் தான். அல்லேலூயா. எல்லாத்தையும் உடைச்சு உனக்கு உதவி செய்வாரு. இல்லையே இது மாதிரி எல்லாரும் பழைய ஏற்பாட்டுல இவன் ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கு? இல்ல நான் அவரை தொட முடியாதாமே. ஏன் பழைய ஏற்பாட்டுல லா என்ன சொல்லுது? இந்த மாதிரி இருந்தா தீட்டுன்னு சொல்லி உட்காந்துக்கணும். தீட்டு லெப்ரசி எல்லாம் தீட்டுன்னு சொல்லி அவன் போய் ஓரத்துல உட்காந்துக்கணும். இதெல்லாம் தாண்டி உதவி செய்வாரு அப்படிங்கிறது. இது லெவிட்டிகஸ் 15:25 இருக்குது. தொடக்கூடாது அவங்கள. இப்போ ஒரு முக்கியமான பகுதிக்கு வரேன். நீங்க 100% ஹார்வெஸ்டுக்காக இதை எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் வேற எதுக்கும் கிடையாது. இப்போ அந்த 100%க்கு நீங்க ஒரு 50யோ 60யோ நீங்க ஒரு ஹார்வெஸ்ட் கொடுக்குற கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா 100 நோக்கி போறதுக்கு ஒரு உதாரணமா நான் இவளை சொல்றதுக்கு என்ன காரணம்னா, இவளுக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரியுது. இந்த சட்டத்தெல்லாம் தாண்டி உதவி செய்வார்னு தெரியுது அவளுக்கு. அப்படி ஒருத்தவங்க அவளுக்கு சொல்லிட்டாங்க. அப்ப அதுக்கு அவ உட்கார்ந்து இருந்து நடக்கணும்னு நினைக்கல. அவ இமேஜின் பண்றா. வாவ், என்ன பண்றா? இப்போ எனக்கு முடியலன்ற டைம்ல நான் என்ன பண்ணுவேன்? இமேஜின் பண்ணுவேன்.
எனக்கு நெஞ்சை வலிக்கும் போது ஆண்டவரே எனக்கு என்ன நெஞ்சை வலிக்குதுன்னு கேட்பேன். என்னை போட்டிருப்போங்க டாக்டர்கிட்டன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் போகிறனால தப்புன்னு சொல்ல, எனக்கு அந்த விசுவாசம் இருக்குது. சரியா? அப்போ என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, கேஸ்ட்ரைட்டிஸ்னு வர்க்காடு. அது மாதிரி உருளைக்கிழங்கு அது இதெல்லாம் நிறுத்திடுறது அந்த டைமில். நான் ஓஹோ அப்படின்னு உடனே பயம் வரும். ஏன்னா நான் சயின்ஸ் டீச்சரில். லெஃப்ட்டை வலிக்குது, முதுகு வலிக்குது, அந்த வலி அப்படியே லேசாக முதுகுக்கு போகுது. இதெல்லாம் நமக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன பார்த்தீங்கன்னா நான் உடனே என்ன செய்கிறேன், எங்கள் காருண்யா குழந்தையை தூக்குற மாதிரி, எங்கள் கிஷோர் குழந்தையை தூக்குற மாதிரி, நான் புல்பீட்டில் நிற்கிற மாதிரி, அந்த சட்டையை இப்படி தச்சு போடுற மாதிரி, இப்படி போகிற மாதிரி, அப்படி போகிற மாதிரி, இப்படி என்னுடைய மைண்டில் நான் என்னுடைய கற்பனைகளை ஆவிக்குரிய கற்பனையாக நான் வளர்த்து கொண்டேன். அதனால தான் அவளை என்ன செய்கிறா, அவரோட வஸ்திரம் என்ன போட்டிருப்பேன், ஓ அப்படி அவர் கூட்டத்தில் தொட முடியாதா, தொடலன்னா என்ன, அவர் தான் நிறைய வஸ்திரத்தில் ஏதோ ஒரு வஸ்திரங்களை ஆகலன்றதுக்கு என்ன அர்த்தம், ஏதாவது ஒரு வஸ்திரமாக கையில் படாதா அப்படின்னு இவன் நினைக்கும் போதே பாசிட்டிவான வைப் இருந்தது. அங்க ஒருத்தர் பாசிட்டிவாவே செயல்படுறவருக்கு அது ரீச் ஆயிடுச்சு. அதனால அவர் சொல்றாரு, என் வஸ்திரங்களை தொட்டது யார்? வாவ், என்ன யாரோ தொட்டாங்க, தொட்டது யாருன்னு இருக்கு ஒரு அழகா மேத்யூல, வஸ்திரங்களை, என் வஸ்திரங்களை தொட்டது யார்? காடுகிட்ட கேட்கு, எத்தனை வஸ்திரத்தை இவன் நினைச்சிருப்பா. யாரோ சொன்னவங்க கம்ப்ளீட்டா சொல்லியிருக்காங்க அவரை பத்தி. நம்மளாம் சிலருக்கு சொல்லுவோமே, அப்படி இல்லை. ஒரு ஃபுல்னஸோட காட் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத. அதனால இவன் என்ன இமேஜினேஷனுக்கு வந்துட்டா, எப்படி ட்ரெஸ்ஸு இருக்கும், எப்படி இருக்கலாம், என்ன பண்ணணும், எப்படியாவது கூட்டத்தில் போயிடணும், எப்படியாவது உள்ள நுழைஞ்சிடணும், ஏதாவது ஒரு பக்கத்தை பிடிச்சிடணும். ஸோ இமேஜினேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஒன், ஸ்பீக்கிங். அது சொல்கிறா, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகில ஓரத்தை தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லின்னு இருக்கு. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இப்போ உங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சாலும் சில தோல்விகள் இருந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு அப்படிலாம் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யணும், அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கணும். பிள்ளை பிறக்கிறதுக்குள்ள பிள்ளைக்கு பேர் வைக்கணும். ரொம்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அவங்களுக்கு 6 வருஷம் அது கல்யாணம், கட்டாயம் கர்த்தர் தந்துட்டாருன்னு சொல்லுங்க அவங்களுக்கு அப்படிங்கிறேன். 4 மாதம் வரைக்கும் மூச்சு விடவே இல்லை அவங்க. இப்போ 5 மாதங்கிறாங்க. அது எனக்கு வருத்தம் இல்லை. 4 மாதம் நான் ஜெபிச்சது நல்லது. அந்த பிள்ளைய அந்த கரு இம்ப்ளான்ட் ஆகி கவனமாக பார்த்துக்கிட்டாருன்னு நான் சந்தோஷப்படுறேன். நீங்கள் என்ன சொல்கிறது, இதுலேருந்து நீங்கள் கற்றுக்கணும், நல்லதை பேசுங்க, ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. அவள் சொல்கிறா பாருங்க, சுத்தமாவே நின்று சொல்லி. அப்போ இமேஜினேஷன் இருந்த உடனே அவன் என்ன பண்றா, வாயினால ப்ரொனவுன்சியேஷன் இருக்கு. இமேஜினேஷனுக்கு அப்புறம் என்னங்க இருக்குது, அவ வீட்டில் என்ன செய்யறான்னு நீங்க பேசுங்க. உங்க வீட்டில் சண்டை நடக்கும் போது தெரியும். ஹலோ, எப்படி பேசுறீங்க, நெகட்டிவா பேசுறவங்க வாயை மூடுங்க, இல்லைன்னா அந்த இடத்துல இருக்காதீங்க. எரிஞ்சு விழுந்தாங்கன்னா அவங்க கிட்ட நான் பேச மாட்டேன், அமைதியா போயிடும். பேச மாட்டேன்னா முறைச்சுக்கிட்டு இல்லை, சிரிச்சுக்கிட்டு. சிலர் ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளையா, மூஞ்ச பாரு, இதெல்லாம் பைபிள் தூது, அப்படி திட்டாதீங்க. அல்லேலூயா. நீங்க உடனே என்ன செய்யணும், இவங்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை, இவங்களுக்கு ஃபியர் இருக்கு, இவங்களுக்கு ஆன்சைட்டி இருக்கு, இவங்களுக்கு ஒரு அப்ரெஷன் இருக்கு, ஃபெயிலியரே பார்க்குறாங்க. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் நான் போட மாட்டேன், நான் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவ, சூப்பர் நேச்சுரல் ரெல்ம்ல நான் இருக்கேன்னு உங்க மைண்ட் செட்டை கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா நீங்க 100% நீங்க ஹார்வெஸ்ட்க்கு வந்துருவீங்க. உங்க டாக் அப்படி இருக்கணும். நடக்கவே முடியாதவன் நடந்து வந்து பிடிச்சிட்டது காரணம் என்னென்ன, இமேஜினேஷன் அண்ட் ப்ரொனவுன்சியேஷன், டெக்ளரேஷன். அதனாலதான் அவர் நின்றுட்டார். ஏன் நின்னாருமா அவரு, யாரோ சுகம் கிடைக்குன்னு போக வேண்டியதானம்மா, ஏன் போலமா ஜெபிமா, ஏன் போல அவரு, சரி யாரோ தொட்டாங்க போல, ஏமா போல நந்தினி, ஏன் போல அவரு, அவதான் என்ன லா இப்படி சொல்லுதுன்னு அவ வந்து ஒளிஞ்சுக்கிறா. அவ ஷேம் வேணான்னு போயிருக்கணும்ல. நான் கேள்வி என்ன, அந்த ஷேம் அவக்கு கும்பல்ல இவர் ஷேம் பண்ண வேணான்னா இவர் என்ன பண்ணிருக்கலாம். யார் அது அந்த விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணவங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாருன்னு. எல்லாமே இந்த ஃபெய்த்ல அவ ஆப்ரேட் பண்ணதை காட் பிரபல்யமா மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாருன்ற ஆன்சர் சொல்றோம்ல. காட் ஒன்னு சொல்றாரு பாருங்க, இந்த வல்லமை புறப்படணும்னா இல்ல someone touch வல்லமை போயிடுது. அதுதான் நான் கேட்கிறேன். அதை வந்து ஏதோ போயிடுச்சு அப்படின்னு போக முடியல அவரால். ஏன் அப்படின்னா
நல்லா கவனிங்க. அவருக்கு ஒரு விஷயம், கிங்டம் ஆஃப் காட நமக்குள்ள திணிக்கிறதுக்கு ஒரு விஷயத்துக்காக பைபிள்ல நமக்கு எழுதப்பட்டிருக்கு. அந்த மேட்டர், எந்த மேட்டர்? அந்த பிளட் இஷ்யூ. என்ன சொல்லுங்க. நம்ம ஏதோ ஒண்ணு நம்ம இதுல கட்டாயம் கத்துக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்டிருக்கு. ஃபெய்த் ஆபரேட் பண்ணிட்டு அவரும் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுங்கிறாரு. அதெல்லாம் கரெக்ட். ஆனா அவர் ஏன் போகல? நீங்க ஏன் அப்படியே போகவே இல்லை? அதுக்கு பிறகுலாம் பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகுதான் அவரை போய் தொடறதுக்கு நிறைய பேர் வர்றாங்கிறது இவளாலதான் அது வந்திருக்கு. போய் தொடரல, அதனால அநேகர் அவரை தொடும்படி வந்தார்கள்ங்கிறதுலாம் இதுக்கு அப்புறம் தான் வருது பைபிள்ல. நீங்க வேணா ரிசர்ச் பண்ணுங்க, நான் பண்ணேன். ஓகே. ஆனா இவர் ஏன் போலன்னா நல்லா கவனிக்கணும். என்னிடத்தில் இருந்து வல்லமை எப்ப போகும் தெரியுமா? அந்த ரைட்டா இமேஜினேஷன் பண்ணிட்டா, ரைட்டா பேசிட்டா, அதாவது ஃபெய்த்து எல்லாத்துக்கும் மேல அவளுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சதுனாலதான் அந்த மிரக்கல் அவளுக்கு கிடைக்குதுமா. நல்லா கவனிக்கணும். அது என்ன? தெளிவா ஒரு விஷயத்துல இருக்கிறது இவருக்கு தெரியுது. ஏன்னா என்ன இடத்துல வல்லமை போச்சுன்றாரு. இப்ப இவருக்கே தெரியாம வல்லமை புறப்படுவார பண்ணிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கவனிங்க. நீங்க எங்க இருந்தாலும், நீங்க எதை தொட்டாலும், நீங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நீங்க பேசினாலும் உங்க மைண்ட் தெளிவா ஒண்ணுல ஓபன் ஆயிருக்கணும். அது என்ன அப்படின்னா, 2 உலகம் இருக்கு. இந்த இயற்கையில கூட்டம் ஒண்ணு இருக்கு, பிளட் ஃப்ளோ ஒண்ணு இருக்கு, 12 years சஃபரிங்ஸ் இருக்கு இயற்கையில. அதை தாண்டி, இதெல்லாம் தாண்டி ஆவிக்குரிய உலகத்துல என்ன இருக்குன்னு அவளுக்கு தெரியுது. சுகம் இருக்கு, இந்த வஸ்திரத்துல வல்லமை இருக்கு. அல்லேலூயா. அடுத்தது என்ன இருக்கு? இயற்கையை தாண்டி நம்ம பெற்றுக்கொள்ளலாங்கிற அளவுக்கு இயற்கை தளத்தை தாண்டி இயற்கைக்கு அப்பாற்பட்ட above the natural realm பத்தி அவ தெரிஞ்சு வச்சதுதான் வல்லமை புறப்பட பண்ணிச்சு. எந்த வஸ்திரத்தை தொட்டா தீட்டோ அது ஒரு நெகட்டிவ் வைப் கொடுக்குதோ, இந்த வஸ்திரத்தை தொட்டா அது ஒரு பாசிட்டிவா கொடுக்குங்கிற அளவுக்கு அவளுடைய இமேஜினேஷன் இருந்தது. எந்த இடத்துல அவ இருக்கிற இடத்துக்கு வரமாட்டாங்களோ எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு இவளை தள்ளிச்சு. எவ்வளோ காசு செலவு பண்ணிட்டா, காசே இல்லாம இலவசமா சுகம் கொடுத்துச்சு. மீன்ஸ் என்ன நான் சொல்ல வரேன், இயற்கை தளத்தில் இருக்கிறதெல்லாம் தாண்டி அவளுடைய ஹார்ட்ல இயற்கைக்கு அப்பாற்பட்ட தளத்தை அறிந்தவள் தான் அங்க வந்து வல்லமை பெற்றுக்கொள்ள முடியும். இப்பயும் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க 100% ஹார்வெஸ்ட் கொடுக்கணும், கிங்டம் ஆஃப் காடை நீங்க இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, நான் இயற்கை தளத்தை தாண்டி ஒரு மண்டலத்தை நான் ஆப்ரேட் பண்ண விரும்புறேன்றதை நீங்க மைண்ட் செட்ல கொண்டு வந்துகிட்டே இருங்களேன். புரியுதா நான் பேசுறது? இயற்கை தளத்தை தாண்டி 2 உலகமும் எக்ஸிஸ்ட் ஆகுதுங்கிறத அவ புரிஞ்சு வச்சிருக்காம. இந்த இயற்கை உலகத்துல அவருடைய வல்லமைங்கிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட தளம், அதை கொண்டு வருங்கிற அளவுக்கு அவளுக்கு தெரியுது அந்த இடத்துல. அதனாலதான் அவரு ஏதோ தொட்டாங்க சுகம் ஆயிட்டாங்க போயிட்டே இல்லை. இது எனக்கு கிடைச்ச வெளிப்பாடு. உங்களுக்கு ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லுங்க. சும்மா சுகம் அடைஞ்சிச்சா நல்லதுன்ட்டு போகல. 2வது அவளை கூப்பிட்டீங்க, அவ ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீன்னு சொன்னா உடனே 100 பேர் பாரசிஸ் அண்ட் செதுசிஸ்லாம் வந்து என்னமா சொல்லுவானுங்க. அந்த 38 வருஷமா இருக்கிறவனை சுகப்படுத்தி சந்தோஷப்படலாமா? ஓய்வு நாளானபடினால் அதுல இருக்கு, ஓய்வு நாளானபடினா அவரை போட்டு அக்யூஸ் பண்றானுங்க. இது இன்னும் மோசமாயிரும். அவனாவது பரிதாபத்திலையும் கொஞ்சம் தேவலாம், இவன் ரொம்ப நிலைமை மோசமா. இவளை அப்படி போய் அத்தனை பேர் அக்யூஸ் பண்ணா இவன் என்ன ஆவா? ஏண்டா நான் நினைப்பா. எல்லாத்தையும் தாண்டிட்டா. அதான் அவ பலவந்தம் பண்றதுக்கு, நீங்க குஸ்தி போடுறதுக்கு எந்த ஆயுதமும் வேண்டாம், உங்க மைண்ட். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள்ங்கிறதுக்கு பலவந்தம் பண்ற ஆயுதம் எதுமா? மைண்ட். கமான் எவரிபடி. பலவந்தம் பண்றதுக்கு என்ன ஆயுதம் இருக்கு உங்ககிட்ட? சொல்லுங்க, என்ன ஆயுதம் இருக்கு? அவ உங்க மைண்ட் செட்டை சரிப்படுத்தினா 100% ஹார்வெஸ்ட்குள்ள நீ தள்ளப்பட்டுருவ. அந்த காணப்படாத ஒரு உலகத்தை குறித்து அவளுக்கு அறிவு இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:18 காண்கின்ற உலகம் நமது இல்லை, காணாத பரலோகந்தான் எனது குடியிருப்பு, எனது குடியிருப்பு. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள்,
காணப்படாதவைகளோ. முதல்ல இந்த வேர்டெல்லாம் உங்களுக்கு புரியணும். அனித்தியம்னா என்ன, நித்தியம்னா என்ன. சும்மா படிச்சுட்டு போகாதீங்க பைபிளை. டெம்பரல் அப்படின்னா டெம்பரரி. எது டெம்பரரிமா? நீங்க டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்குறது டெம்பரரி. நீங்க ஃபுல்னஸா என்னது ஹீலிங்கோட சுகத்தோட ஆரோக்கியத்தோட வாழறதுதான் நித்தியமானது. இட்டர்னல் அண்ட் டெம்பரல். கமான், அனித்தியங்கிறதுக்கு என்ன வேர்டு? டெம்பரரி, டெம்பரல். ஓகே, டெம்பரல் இதுன்னு இருக்குல்லம்மா. டெம்பரல், ஆக்சிபிட்டல், போன்ஸ் மண்டையில் இருக்கு. அப்போ அந்த டெம்பரரியான பிரச்சனையே யோசிக்கிறது பார்த்தீங்களா? அந்த பகுதிக்கு பேர் டெம்போரல், ஆக்சிபிட்டல், லோப்ஸ். லோப்ஸ் டிவிஷனாக இருக்குது நம்ம பிரெயினில். ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது. காடோட கிரியேஷனை பாருங்க. அப்போ டெம்பரல் அப்படிங்கிறது இந்த பேங்க்ல இவ்வளோ தான் இருக்கு, இதனால உடனே போய் சண்டை போடுறது. என்ன சம்பாதிச்சு கொடுத்த நீ அப்படின்னு புருஷனை என்ன உடனே இவர் என்ன சொல்றது, நீ என்ன எடுத்துட்டு வந்த உன் வீட்டிலேருந்து, இவர் ஒரு சண்டை போடுறது. இப்படியே வீட்டில் என்ன நடக்குங்க? இந்த டெம்போரல்ன்ற இடத்துல நீ இருக்கவே கூடாது. இயேசுவின் நாமத்தினால எப்படி இருக்கணும்? என்னது? இட்டர்னல்ன்றதுல இருக்கணும். இட்டர்னல்னா என்னது? நித்தியமானது. அதை எந்த வல்லமையினாலும் அழிக்கவே முடியாது. இயேசுவின் நாமத்தினால இட்டர்னிட்டிய. ஹல்லேலூயா. அதுதான் நிரந்தரமானது, அதான் பெர்மனன்ட் ஆனது. The real world is the supernatural world. அதை எப்படி ஆபரேட் பண்ணா? பேசுனா ஒண்டிதாமா அது ஆபரேட் ஆகும். எதை பேசுனா? நல்லதை பேசுனா. அப்ப நீங்க கிங்டம் ஆஃப் காட்ல நீங்க ஒரு பெரிய முக்கிய நபர்னு காட் உங்களை ஒரு சுதந்திர விதமா வச்சுக்கிறார். அந்த சுதந்திரத்துல நம்ம அனுபவிக்கல. சுதந்திரத்துல தான் என்ன இருக்கு? விக்டரி இருக்கு, விக்டரி இருக்கு, வெற்றி இருக்கு. ஆமென். கடினமா பிரயாசப்பட்டு ஒன்றும் காணவில்லைங்கிறான் பீட்டர். பிரயாசப்பட்டு சொல்லுங்க எல்லாரும். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? டாயிலிங் இருக்கு. டாயில்ஸ்னா என்ன தெரியுமா? அப்பா உடைச்சி வேர்வை சிந்தி அதை கொண்டு போய் சேமிச்சு ஒரு 1000 ரூபாய் சேர்த்த உடனே 2000 ரூபாய்க்கு ஒரு செலவு வந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? அவங்க உள்ள எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ உழைக்கணும், சோம்பேறியா இருக்கக்கூடாது. ஆனா இவ்வளவு பிரயாசம் பண்ணுங்கிறது சித்தமே கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ ஏர்ன் பண்ணுங்கிறது சித்தமே கிடையாது. டாயிலிங் இஸ் நாட் காட்ஸ் வில். அல்லேலூயா. உனி இலை அதான் அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா? மைண்ட்ல எப்படி இருக்கணும்? இளைப்பாறுதலா. நீ அமர்ந்திருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? மைண்ட் ரெஸ்ட். உடனே ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. நான் இன்னில ஸ்கூலுக்கு போக மாட்டேங்க. அப்படி இல்லை, மைண்ட் ரெஸ்ட் எடுக்கணும். என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுட்டேன், மீதிய நீங்க பாத்துக்கங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறதெல்லாம் புரியுது? ஆண்டவருடைய நினைவு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் என் வல்லமை புறப்பட்டு போச்சுன்னு அவர் சொல்றதுக்கு என்ன காரணம்? அவருடைய நினைவுகள் அந்த வல்லமையில இருக்குது. அந்த வல்லமையும் நினைவுகளும் ஒன்றுன்றனா, அந்த வல்லமையும் நினைவும் ஒன்றுங்கிறனா. ஏன்னா அவன் நினைக்கிற வஸ்திரத்தை ஆங்களும் தொட்டாலும் போதே வல்லமை போது பாருங்க. அப்ப உங்க நினைவுகள் எவ்வளவு முக்கியம் பாருங்க. கர்த்தருடைய கவுன்சிலிங் எப்படி இருக்குமா? நித்திய காலம். இன்னைக்கு இல்ல காட் இப்படி சொல்லிருக்கிறாருன்னா என்னத்த உனக்கு காடு சொன்னாரு அப்படின்னு உங்களை வீட்டுல கூட உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன காடு சொன்ன ஒரு 10 வருஷம் கழிச்சு தெரியும், இவளோட காட் அன்னைக்கு சொன்னாரு பாரு எப்படி கரெக்டா அப்படின்னு. நித்திய காலம்னா அன்னைக்கு அவர் கவுன்சிலிங் கொடுக்கலன்னா நான் என்னைக்கும் வீணா போயிருப்பேன் அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு இருக்கும். கர்த்தருடைய ஆலோசனைகள் நித்தியம் மட்டும் இல்ல, நித்திய காலமா இருக்கும். அப்புறம் ஆகா, உங்க நினைவை நீங்க நல்லா வச்சீங்கன்றல அவருடைய நினைவு என்னவா இருக்குது பாருங்க. அவருடைய நினைவுகள், இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்கான்? வா, இன்னைக்கு நான் இருக்கேன்னா என் பிள்ளைகள், என் பிள்ளைகளின் கிராண்ட் சில்ட்ரனோட கிராண்ட் சில்ட்ரன் வரைக்கும் அவர் பிளான் பண்ணி வச்சுக்கிறாரு. என்ன நினைக்கிறீங்க நீங்க? உங்களை ரிசீவ் பண்ணுங்க. நீங்க எஸ்ன்னு சொல்லுங்க. இதுக்கெல்லாம் எஸ் சொன்னீங்கன்னா எஸ்ன்னு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஜெனரேஷனே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா இல்ல, நானு என் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன், சில்ட்ரன் அண்ட் கிராண்ட் சில்ட்ரன் வரைக்கும் என்ன குறித்து காட்ஸ் பிளான் இருக்குன்னு நான் சொல்லலைங்க. சங்கீதம் 33:11 சொல்லுதுங்க. சும்மா அப்படி தரட்டிட்டு போங்க. இவர் சொல்லும் போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி வந்துச்சு. என்னால ராத்திரி எனக்கு போன வாரம் 32 வருஷம், இன்னைக்கு 31, அந்த எண்ணெல்லாம் எனக்கு இருக்கல.
நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது சங்கீதம் 33:11 எழுதிட்டு வந்திருக்கேன். நான் அவருடைய நினைவுகள் வந்து என்னோட நிற்கல, என் பிள்ளைகள், என் பிள்ளைகளின் பிள்ளைகள், ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் இதை நம்பிட்டாலே, இதை தூக்கிட்டாலே, இதுக்காக அவர் வாழறாளே அப்படின்ட்டு உன்னோட நிறுத்த மாட்டாரு. ஜோ குட்டியோட ஜோஸ், அந்த ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் இவங்க கிராண்ட்மா ஒருத்தவங்க இருந்தாங்க. இப்போ தீமோத்தேயுக்கு என்ன சொல்றாரு பவுல்? ஐனிக்கேயால், லோவிசாலா, உன் அம்மா, உன் பாட்டி, பவுல் சொல்றாரு உன் அம்மாவோட விசுவாசம், உன் பாட்டியோட விசுவாசம், ரிவர்ஸ்ல ஜெனரேஷனை பேசுறாரு. அதே மாதிரி உங்க பிள்ளைங்களை பார்த்து உங்க தாத்தா எப்படிப்பட்டவர் தெரியுமா, உங்க தாத்தா எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு நீங்க சொல்றதுல அந்த பிள்ளைகள் சொல்லும், எங்க தாத்தாவுடைய தாத்தா இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லும். இதெல்லாம் நீங்க நானா உடனே விசில் அடிப்பேன் இங்க இருந்தேன்னா. நீங்க அப்படி எடுத்துக்கணும், அதை ரிசீவ் பண்றதுதான் எஸ். சே எஸ் டு எஸ். கர்ஸ் யாருக்கு தெரியுமா? கர்ஸ் யாருக்குமா? those who are hating God's word and God, அவங்களுக்கு தான் கர்ஸ். காடையும் கர்த்தருடைய வார்த்தையை ஹேட் பண்றீங்களா நீங்க? அப்பனா உங்களுக்கு என்ன இல்ல? கம் ஆன் எவரிபடி, என்ன இல்ல? கர்ஸ் இல்லன்னு உங்க மண்டையில வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க மைண்ட் சரியானா கர்ஸ் உனக்கு பலிக்காது. நீ எதை பிலீவ் பண்ற? எனக்கு கர்ஸ் இல்லன்னு பிலீவ் பண்ணா நீ கர்ஸ் பிரேக் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. யாருக்கு கர்ஸ் பிரேக்கிங்? உன் மண்டைக்குள்ள எங்க தாத்தா இப்படி இருந்தாங்க, அதனாலதான் நாங்க இப்படி இருக்கோன்னே நீ சொல்லிட்டு இருந்து, எங்க அம்மாவோட அம்மாவுக்கு ஹிஸ்டாரிக்கலா இந்த டிசீஸ், அதனாலதான் எனக்குன்னு நீ சொல்லிட்டே இருந்தனா, நீ அதை பிலீவ் பண்ணனா அது உனக்கு வரும். நீ எதை பிலீவ் பண்றியோ அதான் உன் வாழ்க்கை. அல்லேலூயா. அவங்க நம்ம மைண்ட் என்ன செய்யணும்னு சொல்றாரு ஆண்டவர். நான் என்னுடைய இருதயத்தின் நினைவை தெரிஞ்சுக்கின்றார். என் இருதயத்தின் ஆலோசனைகள் என்ன? அது தலைமுறை தலைமுறையா நித்திய காலமா இருக்குது. என்னுடைய நினைவுகள் உன்னை குறித்து என்ன? எரேமியா 29:11 என்ன சொல்லுது? அந்த நினைவு ஒண்ணு கூட தீமைக்கு இல்லையாமா, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்றாரு. நீங்க என்னென்ன எதிர்பார்க்கறீங்க பாருங்க, அந்த முடிவை நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. என்ன வேர்ட் கொடு? தீமைக்கல்ல. தீமைக்கல்ல சொல்லுங்க. எல்லாமே எப்படியா? அப்பனா என்ன? பிளெஸிங்ஸ் தான். நோ கர்ஸ்னு அர்த்தம். நோ கர்ஸ், ஆல் பிளெஸிங்ஸ். ஹல்லேலூயா. 36:8 என்ன சங்கீதம்? உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். திருப்தின்ற வேர்டு சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவர் உங்களுக்கு தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு கொடுக்க விரும்பல, திருப்தியா கொடுக்க விரும்புறார். ஆமென். அதுல 2 வேர்டு ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. சம்பூர்ணம் இருக்காமா, திருப்தி. சொல்லுங்க எல்லாரும். அந்த 5 அப்பம் 2 மீன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ ஒரு மீட்டிங்ல எல்லாம் போயிட்டு நம்மலாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், நான் போய் சொல்லுவேன், நம்ம டீம் எல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், கூட்டம் நிறைய இருக்கு பாப்பா அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கும்போது இதுல பைபிளை வேற தூக்கிக்கிட்டு அவர் சொல்றார், அவர்கள் சாப்பிட்டார்கள்னு இல்ல, சாப்பிட்டு. சொல்லுங்க எல்லாரும். அவர்கள் சாப்பிட்டு. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நீங்க வார்த்தையை திருப்தியா சொன்னீங்கன்னா திருப்தி வந்து நான் வரேன் உங்ககிட்டன்னு சொல்லும். சொல்லுங்க. திருப்தி அடைந்தார்கள், திருப்தி அடைந்தார்கள். சாப்பிட்டு 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 சாப்பிட்டு. சொல்லுங்க எல்லாரும். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். திருப்தி அடைஞ்சிட்டு மட்டும் இல்ல, 12 பேருக்கும் 12 கூடையிலையும் எடுத்துன்னு போறானுங்க. இந்த சம்பவம் முடிஞ்சது என்ன வருதுமா? படிச்சிருக்கீங்களாமா? இந்த சம்பவம் முடிஞ்சது என்ன நடக்குது பிரதர்? இந்த சம்பவம் முடிஞ்சது என்ன நடக்குது? ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பின்னாடி என்ன நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பெரிய வெளிப்பாடுகளை கொடுக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம லீட் பண்ற இந்த ஜேர்னிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து என்ன பண்றாங்க? இந்த சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, இது மார்க் 6 இருக்குது. இந்த மிரக்கெல்லாம் நடந்துருச்சு, சாப்பிட்டாச்சு, சரியா? இப்போ வந்து எங்க போறாங்க? இவருக்காக அக்கறைக்கு போலான்னு சொல்லிட்டு உங்களை போக சொல்றாரு. இருக்காமா? அப்போ என்ன நடக்குதுங்க?
காற்று என்ன ஸ்ட்ராங் வருது. கம் ஆன் எவரிபடி. ஒரு மிரக்கல் வந்த உடனே காடை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுல இருக்குது காட் வந்து ஏன் தான் இப்பதாங்க இதெல்லாம் கொடுத்தாரு. எது கொடுத்தாரு? எல்லாம் கொடுத்து திருப்திப்படுத்தி இப்படி அம்போன்னு நம்மளை நட்டாற்றில் விட்டுட்டாரு. இப்படி பொங்கி எழுகிற அலைகள் இப்படி இருக்குதே அப்படின்லாம் வரும். ஏன் வரும் அப்படின்னு ஒரு வெளிப்பாடு இருக்கு. என்ன தெரியுமா? ஏண்டா இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு எத்தனை மீன் வச்சிருந்தீங்க, எவ்வளோ அப்பம் வச்சிருந்தீங்க, சரி எல்லாம் பார்த்து சாப்பிட்டீங்களா? திருப்தியா சாப்பிட்டீங்க. மிச்சம் வந்துச்சா? மிச்சமும் கூட இல்லை, அரை கூட கிடையாது, ஃபுல்லா கூட நிரம்பி இருக்கு. அடுத்தது அவங்க எங்க போறாங்க? கடலுக்கு போறாங்க. அப்ப காட் அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? காட் இப்போ கடல்ல இந்த காற்றை ஏன்டா நம்ம இது பண்ணக்கூடாது? அப்பத்தையும் மீனையுமே பிளஸ் பண்ணாரு. நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏன் இந்த காற்றுக்கு பயப்படணும்டான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசவே கிடையாது. காட் ஆனா அதை எதிர்பார்க்கிறார். நம்ம என்ன தெரியுமா? அப்போ வந்து வாயில போகுது, தட்டுல பாக்குறோம், இங்க அவரு கூட இருந்தாரு. என்னங்க இது ஒரு பெரிய விஷயம். அப்பா இல்லைன்னா பரவாயில்ல, பட்டி கூட கிடந்துடலாம். ஆனா இந்த காத்து இல்லம்மா, இந்த காத்து புயல் வேகமா அடிக்குது, டோஸ் பண்ணுதே. ஐயோ, ஆண்டவர் சொல்றாரு, ஒன்ஸ் நீ ஒரு மிரக்கலை பார்த்தன்னா அது ஸ்மால், நெவர் see the size of the miracle. அது அப்போ அது அப்பா இல்லைன்னா கூட பரவாயில்ல, அப்போ வயசு மிரக்கல் தான். எந்த மிரக்கலா இருந்தாலும் அந்த சைஸ் ஆஃப் த மிரக்கல் நீ பார்க்காத. மிரக்கல் இஸ் மிரக்கல். அது சின்னதா பெருசா, பெருசு சின்னதா உனக்கு செஞ்சேன்னா நீ அனுபவிச்சிட்டனா பெருசுக்கு உன்னை ட்ரெயின் பண்ணுவேங்கிறார். அதுல சொல்றாரு, இந்த அப்பத்தெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்களா, உணராது இருக்கிறீர்களான்னு கேட்கிறாரு. நான் நினைச்சேன், காத்து எப்படியாப்பட்ட காத்து, கடல் தண்ணி, அவ்வளவுதான் லைஃபே அவ்வளவுதான். ஆனா பட்டினி 40 நாள் கூட கிடக்கலாம். இவர் யார் அப்பத்தை கேட்டா? நம்ம. இவர் அப்பம் கூட செய்யாம இருக்கிறார், கொடுக்காம இருந்திருக்கலாம். இவர் யாருக்கு இதை கேட்டா? உங்களுக்கு கல்யாணம் பண்ணிருக்கிறாரு, குழந்தை எல்லாருக்கும் தான் பிறக்குது, இதை ஏன் சொல்லிட்டு இப்ப இந்த பிரச்சனை இருக்கனே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் சொல்றாரு, எம்மா இந்த அப்பம் எப்படி ஒரு மிரக்கலோ, அது சைஸ் சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் இதுலயே நீ உன் இருதயம் உணரலன்னா, பெருசா நான் உனக்கு இப்ப கொண்டுட்டு வந்து நட்டாற்ற விட்டதுக்கு என்ன காரணம்ங்கிறீங்க? சொல்லுங்க. சாடிஸ்டா என்ன காரணமா? ஜெமிமா என்ன காரணம்? இந்த மிரக்கலை பார்த்ததும் நம்மள காட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாருன்னா, இதோட அடுத்த மிரக்கலை இவ வாஞ்சிப்பாளா, இதோட அடுத்த மிரக்கலுக்கு இவ தன்னை ரெடி பண்ணுவாளா, ஃபெய்த் எக்ஸசைஸ் பண்ணுவாளா, ஒரு வாயினால இது என்ன காற்று, இது என்ன பெரிய காத்து அப்படின்னு சொல்ல மாட்டாளா அப்படின்னு எதிர்பார்ப்பாரு. அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு நம்மள மைண்ட தள்ளுற பிள்ளைகள் தான் நம்ம 100% ஈல்டடா இருக்கும், 100% ஹார்வெஸ்ட்ல இருக்கும். உங்களை கொண்டுதான் தேவனுடைய ராஜ்யத்திலே கழுதவட்ட கைனருன்னு கிறிஸ்தவம் இருக்காங்க. கழுதவட்டைய மாட்டு சாணியில ராட்டி எரிக்கிற மாதிரி கழுதவட்டையை எரிக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? எரியாது. அது மாதிரி கிறிஸ்தவர்களால இன்னைக்கு தேவனுக்கு பிரயோஜனமே இல்லை. ஆனா ஆவிக்குரியவர்கள் பிரயோஜனமா இருக்கணும்னு கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் மாத்த சொல்றாரு. எல்லாருமே ஆவிக்குரியவர்களா இருக்கணும் கிறிஸ்தவங்கன்றார். இந்த சட்ட திட்டத்தெல்லாம் உடைச்சு நான் மிரக்கல் பண்ணுவேன்னு காட்டுறாரு. Don't see the size of the miracle. Miracle is miracle. Expect great miracle. Expect great miracle. Come on everybody. Expect, பக்கத்துல சொல்லுங்க. Expect great miracles. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? என்ன சொல்லிட்டு இருந்தேன் இப்ப நான்? Don't see the size of the miracle னு சொன்னேன். ஆமென். இவன் தாவீது எடுத்துக்கோங்களேன். தாவீது என்ன செய்யறாரு? கோலியாத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அவருக்கு டெஸ்ட் எங்க நடந்துச்சுமா? வனாந்தரத்துல தான். அவன் சொல்றான், நான் ஒரு கரடியை இது பண்ணியிருக்கேன், நான் ஒரு சிங்கத்தை கிழிச்சிருக்கேன். அப்போ அனிமல் கிங்டத்துல இவன் விக்டரியை கண்டுட்டு இப்ப எங்க வந்திருக்கான்? மேன்கைண்ட்ல விக்டரி பார்க்க வந்துட்டான். அன்னைக்கு பார்த்த மிரக்கல் வேற, இது பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னு அவன் சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாம்மா? இம்மா ஆள் எவ்வளவு உயரம், இவன் எவ்வளவு உயரம், இதெல்லாம் வீடியோல போட்டு பாருங்க, இல்ல பைபிள் படிக்கும்போது கற்பனைக்கு பண்ணி பாருங்க. அவ்வளவு உயரம் ஒரு பூச்சி மாதிரி நிக்கிறான், வயசும் சின்ன பையன், டீனேஜ் பாய். ஆனா அவன் சொல்றான், அன்னைக்கு கரடியை கிழிச்சேங்கிறான். ஏண்டா அது கரடிடா, இவன் பெரிய கரடிடா, இவன்
இவன் பாக்குறான், இவர் பாக்குற மாதிரி பார்த்துட்டான் அவன். இவன் என்ன காடுல விருத்த சேதனம் இல்லாதவன் எம்மாத்திரங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? விருத்த சேதனம் இல்லாதவன் என்றால் விருத்த சேதனம் பண்ணியாம இருக்கிற ஒரு ஹியூமன் ஆக்ட் அவன் மீன் பண்ணல. கவனன்ட் இல்லாதவன்றதோட அர்த்தம் என்ன? Those who are rejected by God means he is also rejected by me அப்படின்றான். கவனன்ட் இல்லாதவன் பேரை இவன் என்ன சொல்றான்? இதோட விருத்த சேதனம் இல்லாத ஏன் இவன் அப்படி சொன்னான்னு பார்த்தா அதுல மீனிங் வருது. God rejected people. அவங்க எல்லாம் அவன் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறவங்க யாரு? காடே ரிஜெக்ட் பண்ண, நீ ஏன் ரிஜெக்ட் பண்ணாம அவன் இவ்வளவு பெரிய தலைச்சீரா போட்டிருக்கான், இவ்வளவு பெரிய மார்க், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஒரு இது கூட இல்லைங்க அவன்கிட்ட. என்ன இல்ல? வெப்பன்ஸே கிடையாது. அவன் இதை எடுத்து அவன் அடிக்கிறான். அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற வெப்பனை கரெக்ட் பண்ணிக்கிட்டான். அப்போ 30லயே வாழ்ந்து முடிச்சிடாதீங்க. நல்ல நிலம் தான். நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்தெல்லாம் வரீங்க, எவ்வளவு வேலைகளை ஒதுக்கிட்டு வரீங்க. 30%லயே நின்றக்கூடாது. 60 நோக்கி தள்ளப்படணும். அப்படின்னா என்ன செய்யலாம்? 60 நோக்கி தள்ளப்படணும். மனச இந்த வேஷம், பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் போட வேணாம். நம்ம சேட்டனுக்கு நோ சொல்லிட்டு அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இப்ப நான் சொல்றதுக்கெல்லாம் எஸ் சொல்றீங்களா? ஆமென் போடுறீங்களா? 12ஆம் சங்கீதத்தை எடுங்களேன். எஸ் அண்ட் ஆமென் சொல்லுங்க. அவன் சந்ததி 1:1:2ல 2 பாருங்க, வாசிங்க எல்லாரும். அவன் சந்ததினா எவன் சந்ததி? என் சந்ததின்னு சொல்லுங்க. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம். செம்மையானவர்கள்னா என்ன? என்னம்மா செம்மையானவர்கள்னா என்ன? those who are righteous. சரியா? இன்னும் அழகா தமிழ்ல இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா, தெரிஞ்ச வார்த்தை godly people. ரைட்டியஸ்னஸ்ல இருக்கிற பீப்புள் நீங்களும் நானும் தான். நம்ம எல்லாம் யாரு? நீதிமான். அப்ப நீதிமானுக்கு பைபிள் என்ன பேர் கொடுக்குது? செம்மையானவர்கள். அப்ப செம்மையானவர்களின் வம்சம். நான் செம்மையானவனா? செம்மையானவளா? அப்படின்னா எஸ் சொல்லுங்க. எஸ். என் சந்ததி ஆமென் சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்தத்தை ஆமென்னு சொல்லுங்க. இதை எஸ்ன்னு சொல்லுங்க. எனக்கு சந்ததியா கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நோ அப்படி நினைக்காதீங்க. அல்லேலூயா. நீங்க உங்க ஜெப ஸ்டைல இப்படி எடுத்து பேசுறது தான் உங்க ஜெப ஸ்டைலா இருக்கும். சரி, பிள்ளைகள் இருக்கு, பிள்ளைகளுக்கு செல்வாக்கு இல்ல, பணம் இல்ல, என்ன சொல்லலாம்? என் பிள்ளைங்க கிட்ட ஆஸ்தி இருக்கு. ஹலோ, முழுதும் போய் அப்பா ரொம்ப விழிச்சு சம்பாதிச்சு உனக்கு சேர்த்து வச்சிருக்கேன்ப்பா, செலவு பண்ணிடாதப்பா, அப்படி அழுவாதீங்க. உங்க காசு வேணா, உங்க பணம் வேணான்னு உங்க அப்பா அப்படி சொல்றதுக்கு நான் சொல்லல. அந்த காசை தொடாமையே எங்க அப்பா இருக்கிற காலத்துக்குள்ளவே நான் சம்பாதிச்சு சொத்தை சேர்த்து காட்டுறேன்னு இருக்கணும். நான் பேச புரியுதம்மா? அல்லேலூயா. செம்மையானவர்களின் வம்சம். நான் செம்மையானவள், என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் and yes. 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 2 Corinthians 9:8. Yes and amen சொல்லணும். இதுக்கு நான் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமடையவளாய் இருக்கும்படிக்கு, சகலவித நற்கிரியைகளினால் பெருகும்படிக்கு அவர் தமது சகலவித கிருபையை என் மேல் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் சொல்லுவேன். அதுல எத்தனை சகலவித வருது பாத்தீங்களா? சகலவித. அப்படின்னா nothing is missing. இதை நீங்க சொல்ல சொல்ல எல்லா காரியமும் சக்சஸ் ஆகும். நான் ரட்சிக்கப்பட்டு இந்த ஊழியத்துக்கு வந்த காலங்கள் எல்லாம் சாமான்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருப்பேன். எப்படி வச்சிருப்பேன்? எல்லாமே இருக்கும். சின்ன சைஸ் சோப்பு இருக்கும், சின்ன சின்னதா இருக்கும், ஆனா எல்லாம் இருக்கும். ஆனா நான் இப்படி சொல்ல சொல்ல என்ன ஆயிடுச்சு தெரியுமா? பூச்சி பிடிக்கிற அளவுக்கு சாமான் வந்துருச்சு. ஐயோ வாங்கக்கூடாது இனிமே அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வச்சு அவன் சர்ச்சு கட்டுற போது மோசஸ் சொல்றான், நிறுத்துங்க நிறுத்துங்க, போதும், இனிமே இடம் இல்லை, காணிக்கையை ரிசீவ் பண்ணுங்கலாம். இருக்கானா இல்லை? சொல்றானா இல்லையா? என்ன வரணும்? அது எப்படி வரும்? நான் இமேஜினேஷன்லயும் நான் இயற்கை தளத்தை தாண்டி இருக்கிற ஒரு பீயிங்ன்றதையும் நான் ஆப்ரேட் பண்றதுக்கு என் மைண்ட் செட்டை நான் ப்ரிப்பேர் பண்ண 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 நான் அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள வந்துருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்றதுக்கு வசனம் சொன்னா, நானு ஒரு சந்ததி உண்டு, அந்த சந்ததி தேவனுடைய சந்ததி என்று பெயர் பெறும். ஹல்லேலூயா. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ண மாட்டார். அதை எப்படி எஸ் சொல்லிக்கலாம்? என் உபத்திரம் ஒரு அற்பமா இருக்காது. ஆமென், எஸ். ஹல்லேலூயா.
நான் அனுபவிக்க வேண்டிய சகலவித நன்மைகளை எனக்கு கொடுப்பார்ல, சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனை நான் நம்பி இருக்கிறேன். எஸ், எத்தனை வருஷமா எவ்வளவு தேவைகளை சந்திச்சிருக்கிறார் தெரியுமா? எனக்கு எவ்வளவு நினைச்சு பார்த்தா ஒரு குரோர்பதி மாதிரி நான் வாழ்ந்திருக்கேன். அட்வான்ஸா வாடகையா அப்படின்வாங்க, இந்த வாடகையை சொன்னா புரியுதுங்களா? எதுக்கு சொல்றேன்னா, என் மைண்ட் செட்ல அப்பா பெரிய பணக்காரங்கிறத நான் ரொம்ப இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டேன். அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை தாண்டி இந்தாண்ட போக மாட்டேன். ஒரு சின்ன வீடா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது மைண்ட் சொல்லுது, இல்ல இல்ல, காட் விசாலத்தின் தேவன் தான். ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது இன்னொரு சின்ன வீடு தான் கிடைக்குது, நல்லா இருக்குது. நான் எடுக்கல அதை. நான் பெரிய வீட்டுக்கு எஸ் சொல்றேன், சின்ன வீட்டை கொடுக்கறதுக்கு நான் ஸ்மால் ஐ டோன்ட் லைக். அவர் விசாலத்தின் தேவன். அவர் விசாலத்துல கூட நிறுத்துற தேவன். பெரிதும் விஸ்தாரமான கானானை உனக்கு தருவேன், பாலும் தேனும் ஓடுதுன்றாரு. அல்லேலூயா. அப்போ நீங்க அதுல உங்க மைண்ட் செலுத்தும் பொழுது, உங்க மைண்ட் செட் முழுக்க அந்த எண்ணங்களால இருக்கும்பொழுது, அந்த இமேஜினேஷன் கரெக்டா இருக்கும்போது, உங்க வாய்க்கு சரியானதை பேசும்பொழுது, இட் கம் டு பாஸ். அப்போ உங்களுடைய விசுவாசத்துல நீங்க சோயர், நீங்க விதைக்கிறவர் அப்படின்னா உங்க விளைச்சல் எப்படி இருக்கும்? அப்ப 100% உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும். உடனே ஆஹா, இந்த மனசு இருக்கு, இவனுக்கு உள்ள இருக்குன்ட்டு என்ன பண்ணுவாரு? கொடுத்துருவாரு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இன்னொருத்தர் கொடுக்குற மாதிரி அவன் ஆயிடுவான். எத்தனை பேருக்கு இந்த மெசேஜ் புரிஞ்சிச்சு? நீங்க ஏதாவது எஸ் சொல்ற மாதிரி ஒரு வாக்குத்தத்தை சொல்லுங்களேன். எஸ்ன்னு சொல்ற மாதிரி, எஸ் அண்ட் ஆமென் சொல்ற மாதிரி வசனம் சொல்லுங்க. நான் சின்னவளா தெரியலாம், நான் ஒரு லீஸா தெரியலாம், ஆனா நான் 1000 ஆயிடுவேன். பைபிள்ல இந்த 1000ங்கிறது பெரிய வார்த்தை. ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 2000 பேர் இல்ல, 10,000 10,000 பேரை துரத்துவார்கள். வேற ஏதாவது சொல்லுங்களேன். ஆமா, கர்த்தருடைய ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்ட மாட்டார். என்னை முத்திரை மோதிரமா வச்சு என்ன பண்ண போறாருமா? ஏதாவது எஸ் சொல்ற மாதிரி சொல்லுங்க. நான் அந்த முத்திரை என்னமா? சீல். அந்த சீல் எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க? நான் இந்த சேட்டனிக் கிங்டமை வின் பண்ணுவேன், அப்படி சொல்லுங்க. அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. அப்ப எல்லாவற்றையும் செய்ய முடியாதுன்ற நேரத்துல இதை சொல்லி நீங்க எல்லாவற்றையும் செய்யலாம். எல்லா இடங்களும் என்னை வெற்றி சிறக்க பண்றாரு. எல்லா இடங்களிலும் எங்க வெற்றி கிடைக்காத அந்த இடத்துல கூட நான் வெற்றி சிறக்க பண்றவர் என்னோட இருக்கிறாரு. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தில் இருந்து இல்ல, ஐஸ்வர்யத்தின் படியே கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில என் குறைவுகளை நிறைவாக்குறார். நான் அடைக்கப்பட்ட தோட்டம் என்னை அடைச்சு பத்திரப்படுத்தி வச்சுட்டாரு. என்னை அடைக்கப்பட்ட தோட்டமும் முத்தரிக்கப்பட்ட கிணறும் மறைக்கப்பட்ட ஊற்றுமாய் நான் இருக்கிறேன். அப்ப பாருங்க, அடைப்பு மறைப்பு வேலி எப்படியாப்பட்ட ப்ரொடெக்ஷன் உங்களை வச்சுக்கிறார். வேற ஏதாவது சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. இதுக்கெல்லாம் எஸ் டு எஸ் அண்ட் பிராக்டிஸ் இட். வேற ஏதாவது வாக்குத்தத்தம் சொல்லுங்க. உன் உதிக்கிற உன் ஒளி நடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். உதிக்கிற வெளிச்சத்திற்கு பிரபுக்கள் உன்னை தேடி உன்னிடத்துல தேவன் இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். எஸ், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த தேவன் என் தேவன். இவர் என்னுடைய சதா காலமும் என்ன செய்வாராம்? இல்ல, மரண பரியந்தம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு பொட்டியில அடக்க மாட்டேது எனக்கு பிடிக்கலங்க. நிஜமாவே எவ்வளவு பெரிய ஆளெல்லாம் பொட்டியில வச்சு மண்ணில் தள்ளுறது எனக்கு அது ஒரு பெரிய வேதனையா இருக்கு. நான் எத்தனையோ மரணங்களுக்கு போயிட்டு பார்த்துருக்கேன். இப்படி பண்ண வேண்டாமே. அவர் வருவர வரைக்கும் அவங்க இருந்தா என்ன? நீங்க விரும்புறீங்களா? அவர் வரும்பொழுது குடுகுடு கிழவியாவது நான் ஓடிடணும்னு நான் நினைக்கிறேனே தவிர, இந்த பொட்டியில வைக்கிறது ஐ நெவர் லைக். அதனால மரண பரியன்னு சொல்ல மாட்டேன், நீர் வருகை பரியன்னு நான் சொல்லுவேன் இந்த வசனத்தை. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலம் அவர் என்னுடைய தேவன், அவருடைய வருகை பரியந்தை நடத்துவார்னு சொல்லி எஸ் எஸ்ன்னு சொல்லுவேன் நான். ஆமென். வேற உங்களுக்கு கொடுத்தாரு. அது கொள்ளை பொருள்னா அப்படி கிடைக்காத இடத்துல இருந்து கிடைக்கிறதா கொள்ளை. உன் பிராணன் அவ்வளவு எதிர்த்து நின்னா நான் உனக்கு கொள்ளை பொருளா கொடுத்துட்டேங்கிறாரு. எஸ், பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமானாக எனக்கு வந்திருக்கிறது இயேசுவின் நாமத்துல. எஸ், நீ என்னால் மறக்கப்பட, நான் உங்களால மறக்கப்பட மாட்டாண்டவரே. எஸ், நீதிமானாகிய நான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுரு மரம்ன்றதை நான் ரிசர்ச் பண்ணேன். அந்த மரத்துக்கு போட்டிருக்கு லாஞ்சிட்டிவிட்டினா என்னன்னா தீர்காயுசா இருக்கிறது, ரொம்ப நாள் இருக்கும், ஃபெர்டிலிட்டின்னு இருக்கும். ஒரு மரத்தை ஒரு பிள்ளைங்களோட காட் ஒப்பிடுறாரு பத்தியா. லீபனோனில் உள்ள கேதுருன்னா என்ன அர்த்தம்னா, அந்த மரம் வெட்டினா தொலைச்சு கட்டிடும்.
நீ என்னை வெட்டுனியா, நான் வளர்ந்து காட்டுறேனா இல்லையா பாருன்னு ஆங்காரமா தூயிருக்கும். ஃபெர்டிலிட்டினா பிரான்ச்சஸ் அப்படி அப்படி போட்டு படபடன்னு வளர்ந்துருமா. ப்ரொடக்டிவிட்டி, தட் இஸ். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத. இந்த மரத்தை தான் கேதுருவை போல வளருவான்னு இருக்கு. அந்த வளர்ச்சியை நீங்க எதோடய ஒப்பிட முடியாது. பனை மரம்னு ஏன் சொல்றாருன்னா, பனை மரத்தை போய் டெய்லி பார்த்து தண்ணி ஊற்றி உரம் போடுறவங்கலாம் அதுக்கு கிடையாது. ஆனா அது எல்லா மரத்தோட உயரமா நிற்கும். நீ என்ன எனக்கு இது உரம் போடுறது, எனக்கு உரம் போட்ட மரத்தை வச்சவர் எனக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னு. அப்ப ரூட்டு கீழே இருக்கும். எல்லாமே அதுல ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிகுலர் அது பெனிஃபிஷியலா இருக்கு. ஆண்டு யாரால சொல்ற, நீதிமான பனையோட சொல்றாரு, பனை மரத்தோட சொல்றாரு, கேதுருவை சொல்றாரு, ஒளிவு மரத்தோட சொல்றாரு, மிருது செடியை சொல்றாரு, தேவதாரு விருச்சங்கிறாரு. நம்ம இந்த போன வாரத்துல இந்த மரங்களை அப்படியே ரிசர்ச் பண்ணா சிம்பாலிக்கலா ஸ்பிரிச்சுவலா அதுக்கு பேரு பீஸா. கேதுரு மரத்துக்கு என்னங்க? பீஸ், ஜாய். ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு இது இருக்கு. நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. அடுத்தது நான் இருப்பேன், என் சந்ததி இருக்கும். எஸ், இந்த வசனத்துக்கு நான் எஸ் சொல்றேன். இந்த ஆனிமல்ஸுக்கெல்லாம் அந்த எண்ணெய் அந்த மேய்ப்பன் போட்டு அந்த பக்ஸ், அந்த இது என்னதுமா, டைட்ஸு, டெர்மைட்ஸு, அந்த அதுக்கு என்ன பேனு மாதிரியே அதுக்கு வர்றதுக்கு என்னம்மா சொல்லுவாங்க தமிழ்? டிக்ஸா? அதை போட்டு சொரிஞ்சா பொலன்னு கொட்டும். அதை எடுக்க முடியலன்னா செத்தே போயிடும் அந்த ஆடு. அதனால மேய்ப்பன் என்ன செய்வான், அது வர்றதுக்குள்ள ஆயில் அப்ளை பண்ணுவான். அது மாதிரி நம்மளை சாகடிக்கிறதுக்கு சத்துரு ஏதாவது கொண்டு வந்தா கூட இவர் என்ன செய்யறாராம், உன் சத்துரு அப்படி நினைக்கிறான், நான் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கேன், அதை என்ன அப்படியே வழிஞ்சு உன் முகத்துலேருந்து, தாடியிலேருந்து, ஆரோன்லேருந்து அப்படியே அவன் சரீரத்தில் வந்த மாதிரி உனக்கு வழின்றார். ஹல்லேலூயா. எஸ் டு எஸ், எஸ் டு எஸ். பிராக்டிஸ் இட். கம் ஆன், எஸ் டு எஸ். எதுக்கு எஸ் சொல்லுவீங்க? ப்ராமிசஸ்க்கு. அந்த ப்ராமிசஸ்லாம் எப்படி இருக்கு? தலைமுறை தலைமுறையும் என் நினைவாவே இருக்கிறாராமா. ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு இந்த மெசேஜ் புரிஞ்சிச்சு? ஆமென். God is a God of increase. More abundant. இன்னொரு வசனம், இன்னொரு நல்ல வசனம் இருக்குமா, சங்கீதம் 65, 11, 13 வரைக்கும் வாசிங்கம்மா. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. His paths drips more abundance. Hallelujah. In English, வனாந்தர தாபரங்களிலும் பொழிகிறது. அப்பனா என்ன? அந்த நெய்யாய் பொழிதுன்னா மோர் ப்ரொடக்டிவிட்டி வந்து வனாந்தரத்துல சான்ஸே இல்ல. இதுல NLT 6 இதுல வாசிக்கல யாராவது? அதுல இருக்கு மோர் அபண்டன்ஸ், பிளண்டிஃபுல். இப்ப மேடுகள்னா அதை சுத்தி அப்படியே மேடுகள் எல்லாமே பூரிப்பா இருக்கான். மேடுல வந்து ஒரு தண்ணி ஓடவே முடியாதுமா. மேடுல தண்ணி ஓடுமா? பள்ளத்தாக்குல தான் தண்ணி ஓடும். ஆனா மேடுகள்ல வந்து விளைச்சல் இருக்குது. அல்லேலூயா. அப்பனா என்ன அர்த்தமா? இல்லாவே இருக்காதுங்கிற இடத்துல இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். முடியவே முடியாது, ஆனா முடியும். God is great. இந்த செய்தி அப்படியே விட்டுறாதீங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. வீட்டுக்கு போயிட்டு இங்க உங்களுக்கு நினைவு வரலன்னா கூட வீட்டுல போயிட்டு ஒரு 10 வசனத்தை எழுதி 10 வசனத்தை எஸ் சொல்ற மாதிரி எழுதணும். நீ ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு கிடையாது, கர்ப்பம் விழுவது மலடு என் தேசத்தில் இல்லைன்னா என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்ட்டு பேரை கண்டுபிடிச்சு பிள்ளைங்க பேரை வச்சு எழுதுங்கம்மா. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்து துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலம் ஆபத்து காலத்து துணையுமானவர். பூமி நீலை மாறினாலும், பூமி நீலை மாறினாலும், மலைகள் நிலை சாய்ந்து போனாலும், மலைகள் நிலை சாய்ந்து போனாலும், தேவன் நமக்கு அடைக்கலம் ஆபத்து காலத்து